வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோடாபர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7வது செஷன் ஆஃப் ரெக்கார்டிங் வேல்பாரி புக் ரீடிங் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆ வேல்பாரி புக்க வந்து நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. எல்லாருமே ஆர்வத்தோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த சிச்சுவேஷன்ல வந்து கடைசியா என்ன நடந்துச்சுன்னு ஒரு ரீகேப்போட போயிரலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது இதுக்கு முன்னாடி கேட்டவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? அப்படிங்கிறத மட்டும் நம்ம கேட்டுட்டு போயிரலாம். இதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங்ல யார் யார் உட்கார்ந்திருந்தீங்க? சாய் ராவுத்தரு, ஆஸ்டா இவங்க 2 பேரும் உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் தான் இப்போதைக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கொஞ்சம் சொல்லுங்க. இல்லன்னா அப்படியே கடந்து போலாம் அடுத்தடுத்து. கண்டினியூ பண்ணுங்க. டவுட் எதுவும் இல்ல. ஓகே. ஆஸ்டா உனக்கு? ஓகே. கண்டினியூ. கண்டினியூ பண்ணலாங்க ஐயா. ஓகேங்க ஐயா. சரி, ஓகே. ரீகேப் வந்து போயிரலாம். ஒரு ரீகேப்பு. என்னன்னா, கடைசியா என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த செம்பாதேவி கோவனோட கதை வந்து முடிஞ்சு, அவங்க எப்படி அவங்க ரிவெஞ்ச் எடுத்தாங்க. கிள்ளி வந்து எப்படி ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு கதை போய்க்கிட்டு இருந்துச்சு. அது முடிஞ்ச அப்புறம் என்ன ஆனாங்கன்னா, 3ஆம் நாள் இரவு வந்து நடக்க ஆரம்பிச்சுச்சு. 3ஆம் நாள் கொற்றவை கூத்து. கொற்றவை கூத்துல வந்து என்ன கொற்றவை கூத்து வந்து நடந்துகிட்டு இருந்தப்ப, அதுல யாரோட கதைய வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, நாகர்குடியோட கதைய வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாகர்குடியோட கதை எப்படி இருந்துச்சுன்னா, எருக்கமலையில வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த மக்கள் வந்து. நாகர்குடி வந்து ஆக்சுவலா எப்படி இருப்பாங்கன்னா, ஆம் பாம்பு அதாவது என்னன்னா, அவங்க வந்து பாம்புகளோட இணைஞ்சு வாழக்கூடியவங்க. அவங்களுக்கு சில டிஃபரன்ஸ் இருக்கும். நார்மல் மனுஷங்களுக்கும் அவங்களுக்கும் சில டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த மாரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஆம் யார்றா அவன்? எருக்கமலையோரம் இறுக்கி புடிச்சு டேய் ஏன்டா இப்படி பண்ற? சரி, ஓகே. அதாவது அந்த மலையில அந்த அந்த மலைக்கு அடிவாரத்திலேயும் பெருஞ்சேரல்னு சொல்லி ஒருத்தன் அந்த ஆண்டு வந்துகிட்டு இருந்தான். அந்த ஆண்டு வந்துகிட்டு இருந்தவனுக்கு வந்து வயசாக ஆரம்பிச்சுச்சு. அவனுக்கு வந்து உடல் சுருக்கம் வந்து அதிகமானோனயும், இவனுக்கு உடல் சுருக்கம் அதிகமா வருது அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டில, எனக்கு வந்து இந்த மாரி அ என்னோட வயோதிகத்த வந்து எனக்கு கம்மி பண்ணணும். அதுக்கு வந்து என்ன வழி அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடி வாங்கன்னு சொன்னப்ப, ஒரு வடதேசத்து முனி வந்து உங்களுக்கு நீங்க போய் அ பாம்பு வந்து தன்னோட தோல் சட்டைய உரிக்கிறதுக்காக, அது வந்து ஒரு வகையான மூலிகைய சாப்பிடும். அந்த மூலிகைய தெரிஞ்சுக்கிட்டு அத நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்க உடம்புல வந்து அது மாரி தோல் உறிஞ்சிரும். அப்புட்ன்னு சொல்லி தோலுனோனே சிரிக்காதீங்கடா. சும்மா இருங்கடா. யாரோ ப்ரோ சிரிச்ச நான் மாரி அதுக்காக சிரிக்கல. பவர் ஹவுஸ் கதைகள் அந்த போட்டோவை பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. ஓ! சாரி. நான் தோலுனோனே சிரிச்சுட்டீங்கன்னு நெனச்சேன். கரெக்ட்டா வேற பாய் வேற வந்துட்டு போனானா, அதான் யோ சிரிச்சேன். யோ இருக்கேன். ஏன் இப்படி பண்ற? நான் சொல்றேன்ல, மதுரைக்கு வந்தோமா, மட்டன் தோசை சாப்பிட்டோமாங்கிற புக் ரீடிங் செஷன் சர்வர்ல வந்தோமா, புக்கை மட்டும் படிங்க ஐயா. எல்லாம் எப்படி பண்றீங்க? பாய் நீங்க நீங்க தோல உரிக்கிறதுக்கு என்ன மூலிகை போய் சாப்பிட்டீங்க? அவரு நான் தோலை சொன்ன உரிக்க என்ன மூலிகை சாப்பிட்டாருன்னு தெரியல. ஆனா எனக்கு தோலை உரிக்க என்னென்ன பண்ணாங்கன்றது அவருக்கு தெரியும். ஐயோ! சொன்னனா ரைட் பாத்துக்க, விடுங்க. யூடியூப்ல பேன் அடிச்சிருவாங்க. கம்முனு இருங்க. சரி, ஓகே. நீ சொல்ற பத்தியா பீஸு, அதானே கடுப்பேன். பேசுதுல சாயிரம் ஒருத்தர் ஓ, அவன் என்னத்தையும் போட்டு வச்சிருக்கானா? அவன் தோல உரித்தா. ஆமா. நேத்து ஃபுல்லா தோலுன்னு பேசியிருக்கிறோம். ஆனா ஒரு தடவ கூட இப்ப வந்தோனே எனக்கு இது கை அம்மா! நான் நல்லா பேசாம வருவீங்கடா. போயிருந்துருக்கணும். சரி படிக்கிறாப்லன்னு கொஞ்சம் வந்தா, என்ன பண்றீங்க? சத்தியமா யாருமே எதுவுமே சொல்ல. ஜீவோ நீங்களாதான் ஆரம்பிச்சு அந்த மனிதனும் சும்மாதான் இருக்காரு. ரைட், ஓகே. என்ன புக் ஆளாளுக்கு என் ப்ரோ வாத்தியார் படிக்கிறீங்க? வேல்பாரி படிக்கிறேங்க ஐயா. வேல்பாரியோட வேல்பாரி. தொடர்ச்சி ஓகே போய்க்கிட்டு ஓகே. இருக்கு. ஆமா. இது வந்து நீங்க YouTubeலயும் கேட்கலாம். YouTubeலயும் போய் கேட்டீங்கன்னாலும், நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஏன்னா YouTube சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலயும் கேட்க ப்ரோ ப்ரோமோட்டிங் ஹிம்செல்ஃப். எஸ், ஆஃப் கோர்ஸ். ஓகே. இப்ப வந்து அதான் கரெக்ட்டா வந்து என்ன முடிஞ்சிருந்துச்சுன்னா, நேத்து இந்த மாரி அந்த மூலிகைய வந்து கண்டுபிடிச்சுட்டு வாங்க, அப்படின்னு சொல்லி பெருஞ்சேரல்ட்ட வந்து பெருஞ்சேரல் வந்து சொல்லி அனுப்புறான். அதுக்கு வந்து கூட வந்து மூத்த பிடாரன், இளைய பிடாரன் பிளஸ் வந்து ஒரு 12 திறம்பட வீரர்களையும் அனுப்பிச்சு, இதெல்லாம் தெரிஞ்சவங்க யாருன்னா, நாகர்குடி தான். எருக்கமலைக்கு மேல இருக்காங்க. அவங்க கிட்ட அனுப்பிச்சு விடுங்க. அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டோனேவும், அங்க போம்போது நெறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. ஏன்னா உள்ள வந்து பாம்புகள் வித்தியாசமா இருக்குது. அவங்க வந்து இவங்கள போட்டு தள்ளுது. நெறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் நடக்குது. அப்படியெல்லாம் நடந்து அவங்க வந்து நாகர்குடியோட தலைவன போய் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்றாருன்னா, அ ஒரு நிமிஷம். சேட்ட பார்த்தா தான்டா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சும்மா இருங்கடா.
அதாவது இப்ப நாகர்கொடியோட தலைவன வந்து போய் பார்க்குறாங்க. அவன் இருந்துகிட்டு என்ன சொல்றான், இந்த மாரி மூலிகையெல்லாம் அதாவது ஒவ்வொரு பாம்பு ஒவ்வொரு வகையான மூலிகை சாப்பிடும். நீங்க எந்த பாம்பு சாப்பிடுற மூலிகை கேட்டு வந்தீங்கன்னு சொல்லி அவங்க கேட்டோனே, இவங்களுக்கு தெரியல. ஸோ வந்து சாரி ப்ரோ தெர்ல அப்டின்னு சொல்லி இன்னொரு இத கேட்கறாங்க. பாம்பு வந்து ஊடல் கொள்ளும்போது அது மேல வந்து போர்த்த இந்த துணிய வந்து எங்களுக்கு போத்தி குடுத்தீங்கன்னா, எங்க அரசருக்கு வந்து நீண்ட வாழ்வு கிடைக்கும்னு சொல்லி அந்த நார்த் தேச முனி சொன்னாரு அப்டின்னு சொல்லி, நார்த் இந்தியன் முனி வந்து சொன்னாரு அப்டின்னு சொன்னோனே, ஓகே ப்ரோ. அதுவும் வந்து அதுக்கு இவன் வந்துட்டு என்ன சொல்லுவான், இல்ல இல்ல அ அது வந்து அது ஊடல் கொள்ளும்போது அப்டிலாம் பார்க்க முடியாது. பின்னி பிணையிறது வந்து அதோட காதல் விளையாட்டு தான். ஸோ வந்து ஊடல் ஊடல் கொள்ளும்போது அது ரொம்ப உள்ள போய் இருக்கும். அ அத வந்து யாருமே இதுவரைக்கும் பார்த்ததில்லன்னு சொல்லி அதுவும் முடியாதுன்றான். இதெல்லாம் கேட்டுட்டு கீழ போன நம்ம இவன் யாரு இந்த மூத்த பிடாரன் வந்து பெருஞ்சேரல வந்து உசுப்பி ஏத்தி விட்டு இவங்க மேல போர் தொடுக்க வச்சு, அந்த போர் தொடுத்து அதுல வந்து இறந்து போறான் பெருஞ்சேரலோட முதல் பையன். அப்படியே அதிலேயே மூத்த பிடாரனும் இறந்து போறான். அந்த மூத்த பிடாரன் வந்து என்ன சொல்றான்னா, நீங்க இவன வந்து யாரு இவங்க எல்லாரையும் நீங்க சும்மா விடாதீங்க. எரிச்சிருங்க இந்த மலையவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்து போயிடுறான். அந்த மாரி அதோட வந்து முடிச்சிருந்தாங்க. ஓகேவா? இப்படி இப்படி நடந்துட்டு இருக்கும்போதேவும் அப்படியே திரும்ப வந்து ஃபிளாஷ்பேக்ல இருந்து பிரசன்ட்க்கு வந்தோனேவும் அங்க கொற்றவை கூத்துல வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடுனவங்க அப்படியே அந்த நெருப்புக்குள்ள வந்து இறங்குறாங்க. ஆடுனவங்களேவும். அத பார்த்து வந்து கபிலர் வந்து மயங்கி சரியிறாரு. அதோட வந்து நேத்து முடிஞ்சிருந்துச்சு. நெருப்புக்குள்ளேயே இறங்கி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதோட முடிஞ்சிருந்துச்சு. நம்ம அதுக்கடுத்து 20வது சாப்டர் போயிரலாம். ஓகேவா? பாகம் 20 அது ஆதி பழங்காலம். எந்த ஆண்டிலும் இல்லாதவாறு கோடை வெயில் கொளுத்திக் கொண்டிருந்தது. எங்கும் இலைத்தழைகள் காய்ந்து சருகாக கிடந்தன. நிலத்தின் வெக்கை எலிவளைக்குள் கூட நாகங்களை இருக்க விடவில்லை. மனிதர்களின் பாடு அதனினும் மோசமாக இருந்தது. பற்றியது. பற்றிய வேகத்தில் மலையின் அடிவாரம் முழுவதும் நெருப்பு பரவியது. மலையின் மேற்புறத்தில் குடியிருக்கும் நாகர்கள் பரவி வரும் நெருப்பை பகல் முழுவதும் அறியவில்லை. சூரிய வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததால் அவர்கள் பகலில் குடிலை விட்டு வெளியே வராமல் இருந்துள்ளனர். அனல் அலையலையாக மேலேறி வர அது வழக்கமான ஒன்றுதான் என்று நினைத்தனர். சூரியன் இறங்கிய பிறகே அவர்கள் வெளியேறி வந்தனர். கரும்புகை விண்ணை நோக்கி எழுந்த வண்ணம் இருந்தது. எருக்கு மலையின் நாலாபுறங்களில் இருந்தும் சருகுகள் பற்றி எரிய தீயின் நாவுகள் சுழன்று மேல் நோக்கி பாய்ந்து வந்தன. மலையின் எந்த திசை வழியாகவும் வெளியேற முடியாத நிலை உருவாகிவிட்டது. இருக்கும் ஒரே வழி மலையின் மேற்கு முகப்பில் இருக்கும் கரும்பாறை மடிப்புகள். அவற்றில் ஆங்காங்கே இருக்கும் குகைகளும் தான். நாகர்கள் எல்லோரும் குடிலை விட்டு அகன்று குகைக்குள் நுழைந்தனர். உயிர் தப்பிய மகிழ்வு யாரிடமும் இல்லை. மலை முழுவதும் இருந்த நாகங்கள் நெருப்பில் அழிந்திருக்குமே. அவற்றை காப்பாற்ற முடியாமல் நாம் மட்டும் பிழைத்து என்ன ஆகப் போகிறது என்ற மனநிலைதான் எல்லோருக்கும். காட்டுத்தீ 6 நாட்கள் எரிந்து காற்று வீச வீச நெருப்பின் வெக்கை நாலாபுறங்களிலும் சீறிக்கொண்டிருந்தது. கரும்பாறைகள் பிளவுண்டன. இரவும் பகலும் நாகர்கள் அழுகையை நிறுத்தவே இல்லை. ஒரு நள்ளிரவில் முதுமகள் ஒருத்தி குகையை விட்டு சற்று தள்ளி போய் பாறையின் மீது அமர்ந்து நெருப்பு கோலமாக தகதகக்கும் காட்டை பார்த்தபடி இருந்தாள். அந்த இடத்தின் சூட்டில் யாரும் ஒரு கண்ணிமை பொழுது கூட நிற்க முடியாது. அவள் எப்படி இவ்வளவு நேரம் நிற்கிறாள் என்று மற்றவர்களுக்கு புரியவில்லை. அவள் கண்களில் உயிர் இல்லை. எங்கும் தகிக்கும் கங்குகளே இருந்தன. நிலை கொண்ட மரங்கள் எவையும் இல்லை. நெருப்பு மரங்களை முறுக்கி திருகியது. இரவில் எரிந்து சரியும் மரங்களை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அங்குமிங்குமாக மரங்கள் வெடிக்கும் ஓசை நின்றபாடில்லை. கருநாகத்தின் சீற்றம் என வெடிப்புற்ற மரங்கள் நெருப்பை கக்கின. முதுமகளாலும் கண்களை துடைத்தபடி பாறையை விட்டு எழுந்தாள். எழும்போது தொலைவில் தகித்து கொண்டிருக்கும் நெருப்பின் பரப்பில் ஏதோ ஒரு வேறுபாட்டை உணர்ந்தாள். அது என்னவென்று அவளுக்கு பிடிபடவில்லை. அந்த இடத்தை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஒன்றும் தெரியவில்லை. எங்கும் கங்குகள் கண் விழித்து இருந்தன. இந்த கொடும் இரவில் எதை பார்த்து என்ன ஆகப் போகிறது என்று நினைப்போடு எழுந்தாள். மீண்டும் அந்த இடத்தில் ஏதோ ஒரு அசைவு தெரிந்தது. கண்களை கூர்மையாக்கி உற்று பார்த்தாள். கங்குகளின் உள்நெருப்பு காற்றின் போக்குக்கு கூடி குறைவதால் ஏற்படும் அசைவுகள் நம்மை தொந்தரவு செய்கின்றன என நினைத்தபடி குகையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். சிறிது தொலைவு நடந்தவள் மனம் பொறுக்காமல் மீண்டும் திரும்பி வந்து அந்த இடத்தை உற்று பார்த்தாள். கங்குகளின் மீதான அசைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக புலப்படத் தொடங்கின. அவளின் கண்கள் இமைகளை இறக்காமல் உற்று பார்த்தபடியே இருந்தன. நம்பவே முடியாத பேரதிசயம் ஒன்றை அவள் உணரத் தொடங்கினாள். உடலெங்கும் வியர்த்து அடங்கியது. அது உண்மைதானா என்ற கேள்வியை மனம் மீண்டும் மீண்டும் எழுப்ப அசையாமல் பார்த்தாள். உண்மைதான். என் கண் கொண்டுதான் அதை பார்க்கிறேன் என்பதை அவள் நம்பத் தொடங்கினாள். நெருப்பு எரிவது அடங்கி கங்குகள் மட்டும் கனன்று கொண்டிருந்த ஓரிடத்தில் சாம்பல் படிந்த கங்குகளின் மீது ஒரு நாகம் ஊர்ந்து போவது போல் இருந்தது. உற்று பார்த்தவள் அவள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கங்குகளை கடந்து நெருப்பு எரிவது அடங்கி கங்குகள் மட்டும் கலன்று கொண்டிருந்தன. ஓரிடத்தில் சாம்பல் படிந்த கங்குகளில் மீது ஒரு நாகம் ஊர்ந்து போவது போல் இருந்தது. உற்று பார்த்தாள் அவள்.
கண்ணிமைக்கும் நேரத்தில் கங்குகளை கடந்து நெருப்பு அணைந்த இருள் பகுதிக்குள் நுழைந்தது அந்த நாகம். முதுமகள் குகையை நோக்கி ஓடினாள். கத்தியபடி இந்த உண்மையை சொன்னாள். இந்த கொடும் நெருப்பால் 6 நாட்கள் சூழப்பட்ட இந்த நிலையில் எல்லோரும் மனம் சிதைந்தே இருக்கிறோம். முதுமகள் அதிக சிதைவுக்கு உள்ளாகிவிட்டாள் என்று மற்றவர்கள் நினைத்தனர். அவளோ இல்லை. நெருப்பின் மீது நாகம் ஊர்ந்து செல்வதை நான் பார்த்தேன் என கத்தி முறையிட்டாள். எல்லோருக்குமான ஆசையே மண்ணின் அதிசய உயிரினமான நாகங்கள் எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்பது. குலத்தின் முதுமகளுக்கும் அது இருக்காதா என்று ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லினர். முதுமகள் ஆறாத சினம் கொண்டாள். மறுநாள் இரவு எல்லோரையும் அவள் அமர்ந்திருந்த பாறைக்கு அழைத்து வந்தாள். நேற்று போல் கங்குகள் பெரும் மணலோடு இல்லை, சற்றே குறைந்திருந்தது. ஆனாலும் உள்நெருப்பு இரவானதும் கண்கள் விழித்து தகித்தது. ஊரே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தது. கரும்புகை விடாது வந்து முகத்தில் அரைந்தது. பொழுது நள்ளிரவை தாண்டியது. அவர்கள் தலைமுறையாக வாழும் காட்டை சுழற்றி தின்ற நெருப்பு இப்போது சன்னமிட்டு உட்கார்ந்திருந்தது. இந்த கொடுங்காட்சியை இரவும் பகலுமாக பார்த்து கொண்டிருந்தால் எல்லோரும் மனம் முற்றிலுமாக சிதைந்துதான் போகும். வாருங்கள், குகைக்குள் ஒடுங்குவோம் என்று சொல்லி பெரியவர் ஒருவர் எழுந்தவுடன் அனைவரும் எழுந்து குகை நோக்கி புறப்பட்டனர். முதுமகளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இனி இவர்களை நிறுத்த முடியாது என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. அவளும் உடன் எழுந்து நடக்கத் தொடங்கினாள். எல்லோரும் பாறை விட்டு அகன்ற பிறகு ஒரு சிறுவன் மட்டும் எதிர் திசையில் பார்த்தபடி அசையாமல் நின்று கொண்டிருந்தான். மற்றவர்கள் அவனை சத்தம் போட்டு அழைத்தபடி குகை நோக்கி நடந்தனர். சிறுவனின் குரல் மெல்லியதாக தான் கேட்டது. எல்லோரும் அருகில் வந்து அந்த திசை நோக்கி பார்த்தனர். வியப்பால் விழிகள் பிதுங்கி கொண்டிருந்தன. கூட்டத்தினர் மூச்சுவிடும் சத்தம் கூட கேட்கவில்லை. உறைந்து போன நிலையில் அதை பார்த்து கொண்டே இருந்தனர். கண்ணீரை துடைத்தபடி முதுமகள் மட்டும் குகையை நோக்கி நடந்தாள். அதன் பிறகு பலகாலம் அந்த ரகசியத்தை கண்டறிய முடியாமல் நாகர்கள் தவித்து போயினர். கங்குகளின் மீது பாம்புகளால் எப்படி ஊர்ந்து போக முடிந்தது? விடை தெரியாமல் இருந்த கேள்விக்கு முதுமகள் தான் ஒரு நாள் விடை கண்டாள். அந்த மலையின் தென் திசை பாறை இடுக்குள் ஒரு இடத்தில் தீக்களி உள்ளது. அதில் புரண்டு மேனியெங்கும் தீக்களி அப்பியபடி நாகங்கள் நெருப்பை கடந்துள்ளன என்று அறிந்தாள். அது உண்மையா என்பதை அறிய தானே உடலெங்கும் தீக்களி பூசியபடி நெருப்புக்குள் இறங்கப் போவதாக சொன்னாள். முதுமகள் வாக்கை யாரும் தட்ட முடியாமல் பெரும் மரங்களை வெட்டி வீழ்த்தி தீயை உருவாக்கினர். ஆடை துறந்து உடலெங்கும் தீக்களி பூசியபடி நெருப்பினில் நுழைந்தாள் முதுமகள். நாகர் கூட்டத்தின் உயிர் நாடி ஒடுங்கியது. அவள் உள்நுழைந்த போது வீசிய காற்று தழலை கிளர்த்தெழச் செய்தது. குலத்தின் முதுமகள் நெருப்பில் மறைந்தாள். கன நேரத்தில் பதறிய ஆண்கள் தண்ணீர் கொண்டு ஊற்றி நெருப்பை அணையுங்கள் என்று கத்த, பெண்களோ முதுமகள் வாக்கை மீற அனுமதிக்க மாட்டோம் என்று தீயை காத்து நின்றனர். சூழ்கொடி என படர்ந்திருந்த நெருப்பின் கிளைகளை விலக்கி வெளியே வந்தால் அவள். உறைந்து நின்றனர் நாகர்கள். எண்ணெய்க்குள் நீர் நுழைய முடியாததை போல இந்த தீக்களியை தாண்டி தீ நுழைய முடியாது. சொல்லியபடி நடந்தால் முதுமகள். நிர்வாண நிறைச்சுடரை அழைத்து கொண்டு நீராட சென்றனர் நாகினிகள். நடக்கும்போது அவள் சொன்னால், நெருப்பு கண்களுக்குள் படாமல் பார்த்து கொள்ளுங்கள், அவ்வப்போது கண்கள் திறந்தால் போதும். அவளின் குரலை கண்விழித்து கேட்டுக்கொண்டிருந்தன நாகங்கள். தழல் மாலை சூடி வந்தவளின் மேனியில் எல்லாம் நீரூற்றி நீர்மாலை சூடினர். பெருஞ்சேரலின் படை எருக்கு மலையை சூழ்ந்து எரியூட்டிய போது நாகர்கள் பலரும் போரிட்டு மாண்டுள்ளனர். மிஞ்சியவர்கள் உடலெங்கும் தீக்களி பூசி அந்த நெருப்பில் இருந்து வெளியேறி பரம்பு மலை வந்து சேர்ந்தனர். அப்போதிருந்து அவர்களின் குலவழக்கப்படி கொற்றவை கூத்தில் கை புணர்ந்தாடும் துணங்கை கூத்து நிகழ்கிறது. புதிய இணையர்கள் தங்களின் மேனியெங்கும் தீக்களி பூசியபடி நெருப்புக்குள் நுழைந்து தழல் மாலை சூடுவர். கபிலரின் உடல்நிலை ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய இரவு பிறகு நிலைமை இன்னும் மோசமானது. பகல் முழுக்க தனது மாளிகையில் படுத்தபடி ஏதேதோ பிதற்றினார். உடல் மிகவும் சூடேறியிருந்தது. செய்தியை கேள்விப்பட்டு பாரி வந்தான். மருத்துவர்கள் மருந்துகள் தந்தனர். அவர்கள் போன பிறகு பாரி தழல் மாலை சூடும் நிகழ்வை விளக்கி சொன்னான். அதை முழுமையாக அறிந்த பிறகுதான் கபிலரின் மனம் அமைதியானது. 3ஆம் நாள் சற்றே அச்சமூட்டுவதாக இருக்கும். நீங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் தான் செவி சாய்க்கவில்லை என்றான் பாரி. எனது உடல் ஈடு கொடுக்க மறுக்கிறது, மனம் உடலை பொருட்படுத்த மறுக்கிறது என்று அவர் சொன்னதை பற்றி பாரி சிந்தித்து கொண்டிருந்தான். கபிலர் தொடர்ந்தார். எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால் அழிந்த குலங்கள் பற்றி நான் கேள்விப்பட்ட கதைகள் இங்கு உயிர் கொள்கின்றன. மனிதர்கள் வரலாற்றிற்குள்ளிருந்து இறங்கி வருகிறார்கள். இந்த மண்ணெங்கும் சிந்தப்பட்டிருந்த குருதியும் கண்ணீரும் உளராமல் உனது உள்ளங்கையில் இருக்கின்றன பாரி என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கபிலரின் குரல் உடைந்தது. பாரிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அந்த கண்ணீரும் குருதிக்கும் பரம்பு கடமைப்பட்டுள்ளது என்று மட்டும் சொன்னான். சிறிது நேரம் பேச்சற்ற அமைதி நீடித்தது. நீங்கள் நன்றாக ஓய்வெடுங்கள், நான் பிறகு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தான் பாரி. உன்னிடம் இன்னொன்று கேட்க வேண்டும். என்ன? நான் முதலாக கொற்றவை கூத்து பார்க்கிறேன். தழல் மாலை சூடலை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனால் நீ காலங்காலமாக அதை பார்த்து கொண்டிருப்பவன்.
அப்படி இருக்க அவர்கள் நெருப்புக்குள் இறங்கும்போது உனது உடல் நடுங்கியது ஏன்? உனது கண்கள் ஏன் கலங்கின? கபிலரின் கேள்வி பாரிக்கு பெரும் வியப்பை கொடுத்தது. நெருப்பாடல் கண்டு கூட்டமே உறைந்து போயிருந்த வேளையில் தன்னை எப்படி இவ்வளவு கூர்மையாக கவனித்தார்? எழுந்த பாரி கபிலரின் அருகில் உட்கார்ந்தான். அவனது முகத்தில் இவ்வளவு நேரம் இல்லாத ஒரு இளஞ்சிரிப்பு ஓடி மறைந்தது. பாரி சொன்னான், நேற்று தழல் மாடை சூட 3 இணையர்கள் நெருப்புக்குள் இறங்கினர் அல்லவா? நெருப்புக்கு பின்புறம் இருந்து உடலெல்லாம் தீக்களி பூசிக்கொண்டு இறங்குபவர்களை நெருப்புக்கு முன்புறம் உட்கார்ந்திருக்கும் நம்மால் எளிதில் அடையாளம் காண முடியாது. நேற்றும் அப்படித்தான். ஆனால் 3வது இணை உள்ளிறங்கும் போது அந்த ஆண்மகன் யார் என எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த பெண்மகள் யார் என்று எனக்கு தெரிந்தது. கன நேரத்தில் கண்டறிந்தேன். சற்றே அமைதி காத்த பிறகு பாரி சொன்னான், அவள் என் மூத்த மகள் அங்கவை. அதிர்ந்தார் கபிலர். பாரி தொடர்ந்தான், சிறுவயதில் இருந்து தழல் மாலை சூடுவதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நெருப்பால் தீக்களியை மீறி ஒன்றும் செய்துவிட முடியாது என்று நன்றாக தெரியும். ஆனால் உள்ளிறங்கியது அங்கவை என தெரிந்த கணத்தில் எனது உடல் நடுங்கியது. அவள் ஆட்டத்தில் சிறந்தவள். தனது இணையோடு நெருப்பில் இறங்கி ஆடுகிறாள். காதல் கொண்டு நெருப்பில் குளிக்கும் உன் மகளை பார் ஒரு பக்கம், மனம் துள்ளி குதித்து இன்னொரு பக்கமோ தழலுக்குள் இறங்குவது என் தசை என துடித்தது. உடலும் மனமும் இரு கூறுகளாக பிளவுண்டதாக நீங்கள் சொன்னீர்களே, எனக்கோ மனம் இரு கூறுகளாக பிளவுண்டது. கலங்குவதிலும் கலங்கி மீள்வதிலும் பாரியே சான்றாக இருக்கின்றானே. கபிலருக்கு தோன்றியது. அவள் காதல் கொண்டது உனக்கு தெரியுமா? அவள் காதல் கொண்டுள்ளாள் என்பதை நான் முன்பே கணித்து விட்டேன். ஆனால் யாரை தேர்ந்தெடுத்து உள்ளாள் என்றுதான் தெரியாமல் இருந்தது. இப்போது தெரிந்ததா? இல்லை. நெருப்பில் நம் தசையை தானே உணர முடியும். அந்த இளைஞன் யார் என தெரிந்து கொள்ள ஆசையோடு இருக்கிறேன். அவளே சொல்லட்டும். அவள் காதல் கொண்டுள்ளாள் என்றால் அவன் மாவீரனாகத்தான் இருப்பான். இவளின் காதலை பெற முடிந்த ஒருவன் வீரத்தை தாண்டிய அருங்குணத்தை கொண்டிருப்பான். காத்திருக்கிறேன். அவளின் கைப்பற்றி எனக்கு எதிரில் வந்து நிற்கும் அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன். மகிழ்ச்சி பொங்க கபிலர் கேட்டார், ஆதினிக்கு தெரியுமா? சிரித்தான் பாரி. அவளுக்கு தெரியாமலையா இருக்கும்? தனக்கும் அவனுக்கும் ஏற்பட்டுள்ளது காதல் என்ற அங்கவை உணரும் முன்பே அவள் அறிந்திருப்பாள். அவள் தாய் அல்லவா? கலங்கினார் கபிலர். மண்ணை வேர் ஊடுருவதைப் போல மனங்களை ஊடுருவுகிறான் பாரி. தன்னையும் அவன் ஊடுருவி கொண்டிருப்பான். அப்படியெனில் வேளிர் குலம் நாகர்குலத்தோடு கலக்கப் போகிறதல்லவா? கலவையில்தானே புதுமைகள் பூக்கும். வேடர் குலமும் கொடிகுலமும் இணைந்ததில்தான் வேளிர் குலம் பிறந்தது. வேளிர் குலத்தில் கலந்துள்ள கலவைகள் எத்தனை எத்தனை! என் தாய் சொல்வாள், உன் பாட்டன் திரையர் பெண்ணை மணந்தான் என்று. காட்டெருமையை அடக்கும் வலு எனது தோள்களுக்கு வாய்த்தது அதனால்தான் என பலமுறை நினைத்திருக்கிறேன். திரையேர் போல திடம் கொண்ட ஒரு குலம் இந்த மண்ணில் வேறேது? நாளை என் பேரக்குழந்தையின் கண்களில் நீலவளையம் பூத்து மறையும் அழகை பார்க்க இப்போதே தயாராகிவிட்டேன். சொல்லும் போதே பாரியின் முகம் எல்லாம் பூத்து மலர்ந்தது. கபிலரின் உடற்சூடு குறையவில்லை. மாலையானதும் அதிகமாக தொடங்கியது. நீலன் திசைக்காவல் வீரன் ஆதலால் கொற்றவை கூத்து முடிந்ததும் அவன் வேட்டுவன் பாறைக்கு சென்றாக வேண்டும். எனவே கபிலருக்கு உதவ உதிரனை அனுப்பி வைத்தான் பாரி. இளம் வீரன் உதிரன் கபிலரின் மாளிகைக்கு மாலையில் வந்து சேர்ந்தான். அந்த பெருங்கவியை வீழ்ந்து வணங்கினான். இருக்கையில் அமர்ந்தபடி அவனுக்கு வாழ்த்து சொன்னார் கபிலர். கொண்டு வந்த பச்சிலை உருண்டைகளை அவர் கையில் கொடுத்து வாயில் போட்டு கொள்ள சொன்னான். எனது உடற்சூடு குறைந்துள்ளதாக உணர்கிறேன். குடிக்க நீரை குவளையில் நீட்டியபடி உதிரன் சொன்னான். இன்னும் குறையவில்லை. உதிரனை உற்று பார்த்தார் கபிலர். உங்களின் கால் தொடும்போது அறிந்தேன். கட்டுடல் கொண்டு போர் வீரனை போல் இருக்கிறாய். மருத்துவமும் அறிவாயா? இளஞ்சிரிப்பை உதிர்த்தபடி நீங்கள் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும். மருத்துவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி எழுப்பினர். பெரியவர்கள் சில வேலைகளை செய்ய மறுப்பார்கள். அதற்கான காரணங்கள் அவர்களிடம் இருக்கும். அதுதான் சரி என உறுதியாக நம்புவார்கள். அதை மீறி அவர்களை செய்ய வைக்க சிறந்த வழி வயதில் மிகச் சிறியவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைப்பதுதான். இறங்கி வந்து அவர்களே வாதாட முடியாது. அவர்களை கொண்டே அவர்களின் தரப்பை வீழ்த்தும் முயற்சி. பாரி அதையே செய்தான். உதிரன் ஒரு பெருங்கவியை குழந்தை வடிவில் கண்டு கொண்டிருந்தான். அவர் இரவானதும் கொற்றவை கூத்து பார்க்க அழைத்து போ என்று நச்சரிக்க தொடங்கினார். அவனோ அவரை மாளிகையின் மேல் அழைத்து சென்றான். காற்றில் மிதந்து வரும் இசையை வைத்தே அன்றைய கூத்து யாருடையது என்று அவருக்கு சொல்ல தொடங்கினான். 4ஆம் நாள் கூத்துக்கான சல்லென்ற சல்லிகையின் ஒளி ஓசை கேட்டது. மறுநாள் மலை தெய்வம் சாத்தனுக்காக முழக்கப்படும் இசைக்கருவியான அடக்கத்தின் ஓசை கேட்டது. 6ஆம் நாள் பலாமரத்தினால் செய்யப்பட்டு கரடி கத்துவது போல ஓசை எழுப்பக்கூடிய கரடிகையின் ஓசை கேட்டது. இப்படி ஒவ்வொரு நாளும் கேட்கும் ஓசையை வைத்தே அன்றைய கூத்தில் பாடப்படும் கதையை அவன் கூறினான். 8ஆம் நாள் இசையின் சத்தமே இல்லாமல் விட்டுவிட்டு மனிதர்கள் கத்தும் ஓசை மட்டும் கேட்டது. இது கூவல் கொடி என்றான். ஒலி குறியீடுகளை உருவாக்கி காட்டை தங்களின் குரல் வளையால் பின்னி தொடர்புகளை உருவாக்கும் வித்தை தெரிந்தவர்கள் என்றான்.
மறுநாள் கொம்பன் குடியை பற்றி கூறினான். இடையில் சற்றே உடல்நலம் சரியான கபிலர் கொம்பன் குடியின் கதையை கேட்டு நாளொன்று முற்றிலும் தூக்கம் தொலைத்தார். கதைகள் பல நேரம் குருதியை உறைய வைக்கக்கூடியவனாக அமைந்து விடுகின்றன. கதை சொல்லும்போது பெருகக்கூடியது, நினைக்கும்போது திரளக்கூடியது, மறக்க எண்ணும் போது நம்மை கண்டு சிரிக்கக்கூடியது. வடிவமற்ற ஒன்றின் பேராற்றலை கதைகளிடமிருந்து மனிதன் உணர்கிறான். மறுநாள் கடும் மழை இறங்கியது. கார்காலத்தின் தொடக்க நாட்கள். காட்டின் குணம் மாறத் தொடங்கியது. இரவில் மழையின் ஒலியே எங்கும் கேட்டது. இசைக்கருவிகளின் ஓசை எதுவும் கேட்கவில்லை. முதல் 2 நாட்கள் இரவில் விட்டுவிட்டு பெய்த மழை அதன் பிறகு முழு இரவும் கொட்டி தீர்த்தது. மீதமிருக்கும் நாட்களின் கதையை சொல்லும்படி கபிலர் கேட்டுக்கொண்டே இருந்தார். 3 கதைகளை சொன்னான். 15 கூடையில் பழங்கள் வைக்கப்பட்டு தெய்வ வாக்கு விலங்குகளுக்காக காத்திருப்பது கபிலருக்கு நன்கு தெரியும். எனவே மீதமுள்ள 4 நாட்களுக்கான கதைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். உதிரன் ஏதேதோ காரணம் சொல்லி சமாளித்து பார்த்தான். நான் ஒன்றும் சிறுபிள்ளை அல்ல. சற்றே கோபித்தார் கபிலர். நேற்று நடந்தது அரிமான்களின் கதை. குருதியை உரையச் செய்யும் கதை அது. உதிரன் மனம் கலங்கி சொன்னான். என்னை மன்னித்து விடுங்கள். அந்த கதைகளை சொல்லும் வலிமை எனக்கு இல்லை. சொல்லும் போதே அவனது உடல் நடுங்கியது. கபிலர் உணர்ந்தார். மறுநாள் கபிலரை பார்க்க வந்து மருத்துவர்களிடம் மருந்து வாங்கி கொண்டான். இன்று 17ஆம் நாள். எவ்வளவு கடும் மழை பெய்தாலும் அதையும் மீறி இசையின் ஓசை கேட்கும் என்றான். காரணம் என்ன என்று கேட்டார் கபிலர். இன்றைய நாள் வேளிற்கு உரியது. வந்துள்ள அத்தனை குடிபானர்களின் இசைக்கருவிகளுக்கும் ஒரு சேர முழங்கும். காடு கிடுகிடுக்க காண்போர் நடுநடுங்க களமிறங்கி ஆடுபவன் வேள்பாரி. கொற்றவைக்கு முன் காட்டெருமையை பலியிட்டு மேலெல்லாம் குருதி பூசி நிலம் நடுங்க ஆடுவான். பரம்பின் எல்லைக்குள் வந்து குளங்களின் கண்ணீர் துடைக்க உயிரையும் தர சித்தம் என உருகி சொல்லும் பெருநாள் இது. சொல்லிக் கொண்டிருக்கும் உதிரின் உடல் மொழியை கொண்டே பாரியின் ஆட்டத்தை உணர்ந்தார் கபிலர். போர் தெய்வமான கொற்றவையின் முன் வாளேந்தி இருக்கும் அம்மலையின் ஆட்டத்தை ஆடுவான் பாரி. இதோட இது முடிஞ்சு. அது என்ன 20வது சாப்டர் முடிஞ்சு. இது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? அடுத்து நம்ம அதை பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம். அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்க டவுட்ஸ் கேட்டீங்கன்னா. டவுட் எதுவும் இல்லையா? வேற யாருக்காவது இருந்தா யாருக்காவது சாய்தாவதுக்கு இல்ல. எக்ஸ்பிளேஷன் மட்டும் கொடுத்துருங்க லைட்டா. எக்ஸ்பிளனேஷன் சரி ஓகே தர்றேன். 3ஆம் நாள் கூத்து நாகர்களுக்கான கூத்து தானே நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்கள இந்த மாதிரி காட்டை பத்த வச்சு விட்டுறாங்க 4 பக்கமே. ஒரே ஒரு டவுட். அந்த கடைசியா அந்த 3 கப்பல் இறங்கினதா சொல்லியிருந்தாங்களா அந்த ஃபயர்ல. அது லாஸ்ட் இறங்கினது அந்த இவரோட பொண்ணு அங்கவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு, பாரியோட பொண்ணு. ஆமா ஆமா ஓகே. பட் ஆனா அவங்க செத்துட்டாங்களா இல்ல அது எப்படி? அது அதான் தீக்களின்னு சொல்லி அதை நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அது ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாதிரி இவங்க பத்த வச்சு விட்டுறாங்க. 4 பேர் காட்டை 4 சைடுமே பத்த வச்சு விட்டுறாங்க. இவங்க யார்? இந்த சேரல் பெருஞ்சேரல் இருக்காங்கல்ல, அவங்க என்ன அந்த குரூப் என்ன பண்ணிடுறாங்க, இவங்க காட்டை ஃபுல்லா பத்த வச்சு விட்டுறாங்க. இவங்க நார்மலான வெயில் காலம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க இதுக்குள்ளேயே இருக்கிறாங்க. திடீர்னு நைட் வெளியே பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது காட்டை ஃபுல்லா பத்த வச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து தப்பிச்சு போறதுக்காக ஒரு குகைப்பாறைக்குள்ள அவங்க எல்லாரும் போய் அங்க மறைஞ்சுக்கிறாங்க. அங்கதான் இருக்கிறாங்க. அந்த நெருப்புல இருந்து தப்பிக்கணும்னா அதான் வழி அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கதான் போறாங்க. அங்க மட்டும் தான் நெருப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி 4 பக்கம் நெருப்பு வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப அழுது தீர்த்து பொழந்து ரொம்ப உயிர் தப்பிச்சிட்டோன்றதை தாண்டி அவங்களுக்கு நாகங்கள்லாம் அழிஞ்சிருச்சு. அதை காப்பாத்தாம நம்மளாம் எதுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு வருத்தத்தோட இருக்கும் போது அந்த அந்த கூட்டத்தோட முதுகிழவி, அதாவது என்னன்னா முதுமகள்லாம் அதுல வயது நைட்டு ஓகேவா, நைட்டு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் கங்கு அப்படியே தான் இருக்குது. கங்குல என்னன்னா ஏதோ ஒரு அசைவு தெரியுது. என்னடா அது அசைவு தெரியுதுன்னு பார்த்தா, அவங்க ஒரு தடவை சந்தேகத்தோடயே 2-3 டைம் அப்படி பார்க்கும்போது அதில் பார்த்தா ஒரு பாம்பு அந்த கங்கு மேலே நகர்ந்து போயிட்டு இருக்கு. என்னடா அது நகர்ந்து போகுது, இது எப்படி நடந்து போறது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஒரு 2-3 டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு இதுல குகையில இருந்தவங்க மிச்ச பேர்ட்டெல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பாம்பு கங்குல போயிட்டு இருக்கு அப்படின்னு. அவங்க இருந்துட்டு முதுமகளுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்குமே, நம்ம எல்லாருமே அந்த கஷ்டத்துல தானே இருக்கிறோம். ஸோ முதுமகளுக்கு அப்படி தெரிஞ்சுச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் மீறி அவங்க இல்ல அது உண்மையிலே பாம்பு அது மாதிரி நகர்ந்து போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டு போறாங்க. கூட்டு போய் பார்த்தா உண்மையிலே அது மாதிரி நகர்ந்து போகுது. பாம்பு ஒன்று நகர்ந்து போறத பார்த்துட்டு அது அதோட காரணத்தையும் கண்டுபிடிக்கிறா. யாருன்னா அந்த முதுமகள் தான் கண்டுபிடிக்குது. அவங்க கண்டுபிடிக்கிறபடி என்னன்னா, தீக்களின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த தீக்களியை உடம்புல பூசிக்கிட்டு வர பாம்புகளால அந்த கங்கு மேல மூவ் ஆக முடியும். அந்த தீக்களியை தான் மேல பூசிக்கிட்டு நிர்வாணமாகி அவ உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டு அவ நெருப்புல இறங்கி பாக்குறா. அந்த முதுமகளையும் இறங்கி பாக்குறப்ப எஸ் அவங்களால நெருப்புக்குள்ள சர்வை பண்ண முடியுது. அந்த தீக்களியை உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டு இறங்கினா. இதை
இதே இத வந்து அவங்க கொற்றவை கூத்துல ஆடுனவங்க அவங்க உடம்புல வந்து அந்த 3 கப்புல இறங்குறாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் தீக்களிய உடம்புல பூசிக்கிட்டு இறங்கி ஆடுறாங்க. அப்படி இறங்கி ஆடுறவங்களுக்கு அந்த இறங்கி ஆடுறவங்கள்ல ஒரு ஆள் வந்து யாருன்னா, அங்கவை. அதாவது பாரியோட முதல் மகள். ஓகேவா? அவங்க ஒரு கப்பலோட இறங்குறாங்க. அதுல வந்து பாரிக்கு வந்து அந்த தீக்களி பூசியிருந்தனால ஆனா அவரோட பொண்ணு மட்டும் அடையாளம் தெரிஞ்சிருச்சு. அது கூட இருக்க இளைஞன் யாருன்னு அவரால கண்டுபிடிக்க முடியல. இததான் அடுத்த நாள் வந்து கபிலர்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. கபிலருக்கு ஏன்னா காய்ச்சல் இன்னும் கூடிருச்சு இத பார்த்துட்டு. ஆஹா! உள்ள இறங்கிட்டாங்க. நம்மளே ஒரு தடவ நெனச்சோம்ல. உள்ள இறங்குனோனே இவங்க இறந்திருப்பாங்களே அப்படின்னு இப்ப கூட நெனச்சோம்ல. அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல வந்து அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு உள்ள இறங்குனத இதான் விஷயம் அப்படின்னு சொல்லி கபிலருக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணோனே, "ஓ! அப்படியா?" அப்படிங்கிற மாரி அவர் கேட்டுட்டு, சரி ஓகே நான் பயந்தேன். நீ எதுக்கு பயந்த? நீ தான் இத்தன வருஷம் பார்த்துட்டு இருக்கியே" அப்படின்னோனேவும், "இல்ல அது உள்ள இறங்குனது வந்து ஒரு ஆள் வந்து என் மகள் இறங்கினா" அப்படின்ற மாரி சொன்னோனேவும், "மகள் இறங்குனாளா? அப்ப கூட இருந்தது யாரு? அவன் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு நாகர் குலத்த சேர்ந்தவனா தான் இருப்பான்." அ அப்படின்னு சொல்லிட்டு, அ கலப்பு திருமணத்துக்கு அப்ப ரெடி ஆயிட்டாங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, கலப்பு திருமணம் அதாவது என்னன்னா, குலங்கள் கலக்கும்போது தானே புதிதாக சில விஷயம் உருவாகுன்ற மாரி அவர் சொல்றாரு. எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்ப கொடிகுலமும், வேடர் குலமும் சேர்ந்தது தான் வந்து வேளிர் குலமேவும். பாரியோட குலமே அப்படி உருவான குலம் தான். ஆ இதுல இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்றாங்க. ஆ பாரியோட முன்னோர் ஒருத்தர் வந்து ஒரு தா ஒரு 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 தாத்தா வந்து அ திரையர் குல பெண்ண ஒருத்திய வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தான், தன்னோட தோள்கள் வந்து திரையர்கள் போல ரொம்ப வலுவா இருக்குது. அந்த திரையர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அவங்கள மாரியே வலுவானதா இருக்கு. அந்த மாரி வந்து என் பெண் என்னோட மக வந்து ஆ கலப்பு திருமணம் பண்ணா நல்லது தானே! இப்பயே வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு இதாயிட்டாருன்னா, அவரோட பேர புள்ளையோட கண்ல வந்து வரப்போற இவங்களுக்கு வந்து இந்த கருவிழில வந்து ஒரு நீல வளையம் வந்து பூத்து அடங்குமாம். நாகர்களுக்கு வந்து. அத பார்க்கறதுக்கு இப்பயே ரெடி ஆயிட்டாப்ல நம்ம ஆளு. ஆஹா! ஆஹான்ற மாரி ஜாலியா இருக்காரு அவரு வந்து. சூப்பர் ப்ரோ! அப்படிங்கிற மாரி. இந்த மாரி வந்து இத இந்த இந்த மாரி போய்க்கிட்டு இருக்கும்போது, இதோட தான் முடிச்சிருந்தாங்க. கரெக்ட். ஆமா. அதோட தான் முடிச்சாங்க. ஆமா. அதுக்கடுத்து வந்து இல்ல கரெக்ட். ஆமா மறந்துட்டேன். இதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, இவருக்கு தான் உடம்பு சரியில்லல்ல. இதுக்கடுத்து வந்து கொட்டரை கூத்துக்கு போ முடியாதுல்ல. இப்ப வந்து நம்ம நீலன் தான் இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தான். நீலன் ஆனா வந்து அவன் எல்லை காவல் வீரன்னால அவன வந்து அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன அனுப்பிச்சு வச்சுட்டு, உதிரன்னு சொல்லி இன்னொரு பையன வந்து கூட்டு வந்து வைக்கிறாங்க. அவனும் ரொம்ப பெரிய வீரன் தான். அவன கூட்டு வந்து இவர பார்த்துக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அவன் இவர நல்லா கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கொற்றவை கூத்து நடக்கும்போது மாளிகையோட மாடியில வச்சு அ அ இவருக்கு வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த சவுண்ட வச்சு அன்னைக்கு என்ன என்ன பறை அடிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த சவுண்ட வச்சேவும், அன்னைக்கான கதைய வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது வந்து போய்க்கிட்டு இருக்கு. சில கதைகள வந்து என்னால சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாரியான மைண்ட் செட்லலாம் இருக்காங்க. அவர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது கடைசி நாள் மழை பெஞ்சனால சில சில கொற்றவை கூத்துல வந்து சில நாட்களும் நடக்காம போயிருந்துச்சு. ஆனா 17ஆம் நாள் வந்து கண்டிப்பா நடக்கும். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா 17ஆம் நாள் வேளிர்களுக்குரியது. அன்னைக்கு வந்து பாரி வந்து இறங்கி அன்னைக்கு அவன் அவன் அவனோட சத்தியத்த பண்ணுவான். காட்டெருமைய வந்து பலி குடுத்து, ஆ கை ஓங்கி இந்த மாரி நான் அதாவது என்னன்னா, இவங்க எல்லாரையும் காப்பாத்தி நான் நிப்பேன் அப்டின்ற மாரி ஒரு சத்தியம் குடுப்பான். அப்டிங்கிறதான் வந்து கடைசியா சொல்லக்கூடிய ஒரு இது. இதுதான் பாரி வந்து கடைசியா முடிக்கிறது. ஆ இதோட வந்து 20வது சாப்டர் வந்து நம்ம ஓவர் பண்ணியிருக்கிறோம். இப்ப ஏதாவது டவுட் இருக்காப்பா? இப்ப ஈஸியா இருக்கும். இப்ப வந்து கன்ஃப்யூஸ் ஆனவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கும். இந்த பாகம் 21 வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா, புக்க வந்து 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஆ தேவ வாக்கு அப்புட்ன்னு சொல்லி அதாவது ஃபர்ஸ்ட் புக்கவே 2ஆ பிரிச்சது இது வந்து. ஓகேவா? இந்த 20வது சாப்டருக்கு அப்புறம் 21வது சாப்டர் வந்து ஒரு தனியா ஒரு ஒரு புதுசா ஒரு சாப்டர் ஓப்பன் ஆகும் இதுலயும். நெறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகும். ஸோ அதெல்லாமே வர்றதுக்காக இந்த ஒரு பாகம் வந்து தனியா பிரிச்சிருப்பாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா, தேவ வாக்கு அப்புட்ன்னு சொல்லி இந்த சாப்டருக்கு பேர் வச்சிருக்கு. ஓகேவா? ஆ கபிலர் எழுதின ஒரு பாடல் ஃப்ரம் புறநானூறு. "நல்லவும் தீயவும் அல்ல குவியினர் புள்ளிலை எருக்கமாயினும் உடையவை கடவுள் பேணேம் என்னாஅங்கு மடவர் மெல்லியர் செல்லினும் கடவன் பாரிக் கைவன் மையே." கபிலர் புறநானூறு 106. இதுக்கப்புறம் வந்து நெறைய புதுசு புதுசான கேரக்டர்ஸ் வரும். கொஞ்சம் தெளிவா கவனிங்க. நானும் அப்பப்போ வந்து இந்த கேரக்டர் என்ன? இந்த கேரக்டர் யாரு? இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க அப்டின்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பின்பற்றினீங்கனாலயும் இந்த இத ஈஸியா நம்ம இது பண்ணிக்கலாம். பாகம் 21 இளமருதன் குதிரையின் மீது ஏறி அமர்ந்தான். அவனது குதிரைக்கு ஆலா எனப் பெயர். ஆலாப்பறவை ஓய்வின்றி நாள் முழுவதும் பறந்து கொண்டிருப்பதைப் போல, அவனது குதிரையும் நாள் முழுவதும் நிற்காமல் ஓடக்கூடியது. "ஆலாய் பறக்கிறான் இளமருதன்" என்ற பேச்சு எங்கும் பரவியிருந்தது. குதிரை தன் வேகத்தை விட இளமருதனின் குறிப்பறிந்து செயல்படும் விதம்தான் வியப்பூட்டக் கூடியது. ஆலாவின் முன்தலையை விரல்களால் வருடியபடி அதனுடன் பல நேரம் பேசிக் கொண்டிருப்பான். அது தலையை மெல்ல ஆட்டி கேட்டுக் கொண்டிருக்கும். அவன் சொல் கேட்டு தலையாட்டுகிறதா அல்லது விரல்களால் நீவுவதால் இன்புற்று தலையசைக்கிறதா என்பது காண்போருக்குப் புரியாது. அது அவர்கள் இருவரின் மன ஓட்டத்தோடு தொடர்புடையது. மேலே அமர்ந்திருக்கும் வீரனின் எண்ணத்தோடு
குதிரையின் மன ஓட்டமும் இணையும் போதுதான் வேகத்தை ஆளும் ஆற்றலை பெற முடிகிறது. இளமருதனுக்கு மிகவும் பிடித்த செயல் ஆலாவின் மீது அமர்ந்து பாய்ந்து செல்வதுதான். எப்படின்னா நம்ம கோஜோ மாரி பைக்கு பைக் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி எனி டைம் ரெக்கார்டிங்ல கூட பைக்ல உட்காந்துருக்கேன் தெரியுமா? நாளைக்கு வந்து மேரேஜே பைக்ல தான் வைப்பான். அந்த மாரி ஆளு அவன். அந்த மாரி இருக்கிற ஆளு. அது இவனும் அது மாரி குதிரையில தான் சுத்துவான் போல இருக்கு. அந்த காலத்து கோஜோ. நிலத்தை ஆலாவின் காலடியில் அழுத்தி விண்ணில் குதிக்கும் அந்த கணம் மனதில் ஏற்படுத்தும் மகிழ்ச்சியை இன்னொன்று ஏற்படுத்தாது. எனவே கடிவாளத்தை சுண்டியதும் குதிரை பாயத் தொடங்கும் அந்த முதற்கணத்துக்காக எப்போதும் காத்திருப்பான். அதனாலேயே இந்த நீண்ட பயணம் அவனுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. புறப்படும் நாளுக்காக ஆவலோடு காத்திருந்தான். அவன் தந்தை மையூர்கிழார். அதாவது என்னன்னா, இந்த இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தது இளமருதன் பத்தியா? இளமருதன் யாருன்றதுக்காக இப்ப நம்ம வருது. அவன் தந்தை மையூர்கிழார். அவன் தந்தை மையூர்கிழார்ங்கிறது இப்ப மையூர்கிழார்ன்றது அடுத்த கேரக்டர் வந்துருச்சு. இது புது கேரக்டர். ஸோ இத வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அடுத்து. அவன் தந்தை மையூர்கிழார் வெங்கல் நாட்டுத் தலைவன். பாண்டிய வேந்தனுக்கு கட்டுப்பட்ட சிறுகுடி மன்னன். பாண்டிய மாவேந்தன் குலசேகர பாண்டியன் ஆளுகைக்கு கீழ் எண்ணற்ற சிறுகுடி மன்னர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுள் வெங்கல் நாட்டுத் தலைவனுக்கு தனித்த ஒரு இடம் உண்டு. போர்க்களத்தில் அவன் வெளிப்படுத்தும் வீரத்திற்கு நிகர் சொல்ல முடியாது. பாண்டிய படை வெற்றியை ஈட்டிய பல களங்களில் மையூர்கிழாரின் பங்கு என்றென்றும் போற்றத்தக்கது. அதனால்தான் இளவரசன் பொதிய வெப்பனின் மணவிழாவுக்கான சிறப்பு அழைப்பு அவருக்கு வந்திருக்கிறது. பாண்டிய நாட்டு இளவரசனின் மணவிழா 4 நிகழ்வுகளாக 2 மாத காலம் நடைபெறுகிறது. நிறைவாக நடக்கும் திருமாலை அணியும் விழாவுக்காக தான் சிறுகுடி இதுக்கு முன்னாடி இத சொல்லணும்னு மறந்துட்டேன். இதுல என்னன்னா, இப்ப வந்து பாண்டிய மாவேந்தன் குலசேகர பாண்டியன். பாண்டிய மன்னன் வந்து இப்போ குலசேகர பாண்டியன்றதையும் இதையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இவங்கலாம் முக்கியமான கேரக்டர். அவனோட பையன் இளவரசர் வந்து இளவரசர்னா அப்ப வந்து பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனோட பையன். ஓகே. ஸோ வந்து பொதிய வெப்பன் அவனோட பேரு. அவனுக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது. அதுக்கான ஏற்பாடுகள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்ப இது பண்ண போறோம். பாண்டிய நாட்டு இளவரசனின் மணவிழா 4 நிகழ்வுகளாக 2 மாத காலம் நடைபெறுகிறது. நிறைவாக நடக்கும் அந்த திருமாலை அணியும் விழாவுக்கு தான் சிறுகுடி மன்னர்களுக்கு அழைப்பு. மற்ற விழாக்களுக்கு அவர்களுக்கு அழைப்பில்லை. மாமன்னரின் மனதில் தனித்த இடம் பிடித்த சிறுகுடி மன்னர்கள் எண்மருக்குத்தான் இந்த முழு விழாவுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் ஒன்று வெங்கல் நாடு. புறப்படுவதற்கு இன்னும் காலம் இருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் அரண்மனையிலிருந்து அவசர ஓலை. மணவிழாவுக்காக புதிய மாளிகைகள் கட்டப்பட்டு வருகின்றன. அவற்றின் பணிகளை வேகமாக முடிக்க வேண்டியுள்ளதால் தேர்ந்த சுதை வேலைகள் செய்யும் மண்ணீட்டாளர்களை என்னும் ஓலையை கொண்டு வந்தான் அரண்மனையின் முதன்மை அலுவலனான செவியன். வெங்கல் நாடு மதுரைக்கு வெகு தொலைவில் பச்சைமலையின் தென்புற அடிவாரத்தில் உள்ளது. பாண்டிய நாட்டின் வடமேற்கு எல்லை என சொல்லலாம். செழிப்பான நிலப்பகுதிகளை கொண்டது. சரிபாதி மலை வளத்தையும் மீதிபாதி மருத நிலத்தையும் கொண்டது. எனவே வனத்தின் செல்வமும் உழவின் செல்வமும் ஒருங்கே கிடைத்தன. அதனாலேயே வெங்கல் நாடு செழிப்புற்று விளங்கியது. மர வேலைப்பாடுகளும் மண் வேலைப்பாடுகளும் சிறப்புற செய்யும் எண்ணற்ற கலைஞர்கள் இங்கு உள்ளனர். கட்டடங்கள் கட்டியெழுப்பும் கொற்றர்களுக்கு இது தாய் நிலம். பெருக்கட்டடங்கள் இவர்களின் கரம் கொண்டே மேலெழும்பின. அதன் தொடர்ச்சியாக நுட்பமான சுதை வேலைப்பாடுகளை செய்யும் மண்ணீட்டாளர்களும் உருவாகினர். தலைநகர் மதுரையின் கட்டட தேவைகளுக்காக கலைஞர்களை தருவதில் வெங்கல் நாடு முதன்மையாக விளங்கியது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகர் மதுரையை இப்போதுதான் பார்க்க போகிறான் இளமருதன். மணவிழாவுக்கு வெங்கல் நாட்டின் சார்பில் தர வேண்டிய சிறப்பான பரிசு பொருளை தேர்வு செய்வதில்தான் கடந்த சில மாதங்களாக இவர்கள் மும்முரமாக இருந்தனர். நடக்கப் போவது இந்த புவியின் மாபெரும் விழா. இந்த விழாவில் கலந்து கொள்ள உலகெங்கிலும் இருந்த அரச குடும்பத்தினர் இங்கு வரப்போகின்றனர். தனது வாழ்நாளில் இப்படி ஒரு பெருவிழாவை இன்னொரு முறை பார்க்கும் வாய்ப்பு தனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் மையூர்கிழார். எனவே தாங்கள் தரும் பரிசு பொருளை மாமன்னரும் இளவரசனும் கனநேரமாவது கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்பதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொண்டனர். பாண்டிய அரண்மனையில் புதிதாக கட்டப்படும் மாளிகைகளை பற்றிய விவரம் மற்றவர்களுக்கு தெரியாதோ இல்லையோ மையூர்கிழாருக்கு நன்கு தெரியும். ஏனென்றால் மதுரைக்கு அதிகமான கொற்றர்களை அனுப்பியுள்ளது இவர்கள்தான். புதிய கட்டுமானத்தில் பேரழிலோடு எழுப்பப்பட்டு வருவது பாண்டரங்கம். அரச குலத்தினர் மட்டும் ஆடி மகிழும் கலைக்கூடம். அதுவும் இளவரசரின் மணவிழாவுக்காக கட்டப்படுகிறது. பொதிய வெப்பனின் அந்தரங்க அவை அது. அங்கு கண்ணில் படும் பொருள் அதன் பிறகு ஒருபோதும் மறையாது. நாம் தரும் பரிசு பொருள் பாண்டரங்கத்தில் இடம்பெற வேண்டும். அதற்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை பல மாதங்களாக சிந்தித்துக் கொண்டிருந்தார். மணமக்கள் பொற்காசுகளை அள்ளி எறிய மதுரையின் வீதி எங்கும் பொன்னொளி வீச போகும் திருவிழா. இந்த விழாவில் சிறுகுடி மன்னன் ஒருவன் தரும் பரிசு பொருள் நினைவில் நிற்க வேண்டும் என்றால் அது இயலாத காரியம் என்றுதான் எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் மையூர்கிழார் விடாமல் முயன்று கொண்டிருந்தார். செல்வத்தை விஞ்சும் ஆற்றல் கலைகளுக்கு உண்டு. செல்வத்தின் திளைப்பில் மிதக்கும் கண்களை அதைவிட அதிகமான செல்வத்தை கொட்டுவதன் மூலம் கவனம் பெற வைக்க முடியாது. ஆனால் கலையின் நுணுக்கம் கண்களை அசைவிற்று நிறுத்தும். மனிதன் கனவுகளுக்கு அடிமைப்பட்டவன். அவனை குறுக்கு வழியில் வீழ்த்துவது எப்போதும் எளிது.
மையூர் கிழார் பாண்டரங்கத்தில் வைப்பதற்கு ஏற்ற பொருளை ஆயத்தம் செய்வது என முடிவுக்கு வந்தார். அப்போதுதான் அதிலிருந்து இன்னொரு சிக்கல் தெரிய வந்தது. நடப்பது பாண்டிய நாட்டு இளவரசரின் திருமணம் என்பதை காட்டிலும் அவர்கள் பெண்ணெடுக்கும் இடம் எதுவென்பதே முதன்மையானது. இந்த மணவிழாவுக்கு உலகில் உள்ள கலைப்பொருட்கள் அனைத்தையும் கொண்டு வந்து கொட்டுபவர் என்பதை எண்ணிய போது மையூர் கிழாருக்கு சற்றே அவநம்பிக்கை ஏற்பட்டது. அந்த கலைப்பொருட்களோடு நாம் ஈடுகொடுக்க முடியாது என்று சோர்வுற்றார். அப்போது பொற்கொள்ளர் அவையில் இருந்த காராளி என்னும் இளைஞன் சொன்னான், வாசல் வரை வந்து வழுக்கி விடக்கூடாது. அந்த வழியிலேயே காலெடுத்து வைத்து முன்னகர்வோம். பாண்டரங்கம் முழுவதும் இடம்பெற போவது யவனர்களின் மிகச்சிறந்த கலைப்படைப்பான பாவை விளக்குதான். அது இருக்கும் அவையில் வேறு எந்த பொருளும் ஈர்க்காது என்று சோர்வடைந்து இருக்கும் மையூர் கிழாரிடம் காராளி சொன்னான், யவனப்பாவை விளக்கை விஞ்சும் விளக்கொன்றை நம்மால் உருவாக்க முடியும். உறுதியாக முடியாது என்று சொன்னார் மையூர் கிழார். காராளியிடம் கேட்டார், நீ யவனர்களின் பாவை விளக்கை பார்த்திருக்கிறாயா? இல்லை மன்னா. அதனால்தான் எளிதில் சொல்லிவிட்டாய். நீங்கள் எவ்விடம் பார்த்தீர்கள் மன்னா? வேந்தரின் அரண்மனை முழுவதும் இப்போது யவனர்களின் பாவை விளக்குதானே கண்ணில் படுகின்றன. அரசவை மாடத்தில் சுடரேந்தி நிற்கும் அந்த விளக்குகளை காண்பவர் வியந்து போய் நிற்பர். சற்றே இடைவெளி விட்டு காராளி சொன்னான், அரசவை மண்டபம், அரண்மனை மாடங்கள் என எங்கும் பார்த்து பழகிய ஒரு கலைப்பொருள் அந்தரங்கமான இடத்தில் கூடுதல் கவனத்தை பெறுமா? காராளியின் கேள்வி மையூர் கிழாருக்கு வழிகாட்டத் தொடங்கியது. அவன் மேலும் சொன்னான், அது மணமக்கள் கூடி குலவும் அரங்கு. அங்கே கண்களுக்கு தேவை புதுமை. அதுவும் காதலுக்கு அப்பாற்பட்ட புதுமை அன்று. காதலுக்குள்ளே மூச்சு முட்டை இழுத்து செல்லும் ஒரு புதுமை. அதை நாம் களைவாடிக்கலாம். என்ன செய்யலாம் என்கிறாய்? காமன் விளக்கு செய்வோம். பொற்கொள்ளர் அவையில் இருந்த அனைவரும் வியப்புற்று நின்றனர். மிகச் சிறப்பான சிந்தனை என மையூர் கிழாருக்கு பட்டது. காராளி அடுத்து சொன்னான், காமன் விளக்கு மட்டும் போதாது. நாம் வழக்கமாக செய்யும் நாக விளக்கு இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும். அதுதான் காமன் விளக்கு ஏற்படுத்தும் கனவுக்கு உருவம் கொடுக்கும். எல்லோரும் வாயடைத்து போனார்கள். 2 நாகங்கள் பின்னியபடி மேலெழுந்து தலை நீட்ட, அதன் உச்சந்தலை சிறுகுழியின் முன் விளக்கின் நாகங்களின் நாக்கும் ஒன்றோடு ஒன்றாக நீட்ட, சுடரேறியும் வடிவு கொண்டது நாக விளக்கு. நாகம் கொண்டு காமம் கவர்கிறான் இளைஞன் என பூரித்து நின்ற மையூர் கிழார் கேட்டார், வயதிலும் அனுபவத்திலும் பெரியவர்கள் இருக்கும் இந்த அவையில் யாருக்கும் தோன்றாத சிந்தனை உனக்கு எப்படி தோன்றியது? மெல்லிய சிரிப்போடு காராளி சொன்னான், அவர்கள் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள். எனவே அனுபவத்தின் கண் கொண்டு பார்க்கின்றனர். அனுபவம் அடைவதிலிருந்து மட்டும் ஏற்படுவதில்லை, அடையாததிலிருந்தும் ஏற்படுகின்றது. நான் அடைந்திராத அனுபவத்தின் கண் கொண்டு பார்த்தேன். மையூர் கிழார் வியந்து போனார். அவனது சொல் அவரை மயக்கியது. பணிகள் தொடங்கின. காமன் விளக்கை எப்படி செய்வது? காமத்துக்கு வடிவு கொடுக்க முடியுமா? அது காட்சி வயப்பட்டதன்று, கனவு வயப்பட்டது. பூவின் மலர்தலில் உருவாகும் மனம் போல மனித மலர்தலில் உள்ளுருகும் நிகழ்வு. கனவை கண்கொண்டு பார்க்க நினைப்பது அறியாமை, அது கண்ணுள் பார்க்க வேண்டியது. எனவே தங்களுக்குள் மூழ்கும் எண்ணங்களுக்கு வாசல் திறக்கும் வழிமுறையை பற்றி சிந்திக்கலானான் காராளி. எனவே தங்களுக்குள் மூழ்கும் எண்ணங்களுக்கு வாசல் திறக்கும் வழிமுறைகளை பற்றி சிந்திக்கலானான் காராளி. சட்டங்களால் எல்லா திசைகளிலும் இழுத்து பிடிக்கப்பட்டிருக்கும் தோளில் ஓவியத்தை வரையத் தொடங்கினான். காதல் பரவசத்தில் நிற்கும் ஒரு பெண் தன் வலது கையை பக்கவாட்டில் சற்றே உயர்த்தி பிடித்திருந்தாள். அந்த உள்ளங்கையில் தீபத்துக்கான அகல் இருக்கிறது. இடது கை மார்போடு அணைத்தபடி வைத்திருக்கிறாள். அந்த கை ஒரு மலரை பிடித்து கொண்டிருந்தது. அவளின் பேரழகில் மயங்கிய காதலன் அவளின் முகம் பார்த்தபடி மிகவும் அணுக்கமாக கிறங்கி நின்றான். காராளி வரைந்த இந்த ஓவியத்தை பார்த்தவர்களுக்கு சற்றே ஏமாற்றம் ஏற்பட்டது. இந்த படம் மிக அழகாக இருக்கிறது, ஆனால் இதில் என்ன புதுமை இருக்கிறது என கேட்டனர். ஓவியத்தை சிலையாக்கினால்தான் இதில் உள்ள புதுமை தெரியும் என்றான் காராளி. அவன் வரைந்தது போலவே அழகும் உணர்வும் கொப்பளிக்கும் சிலை வடிவிக்கப்பட்டது. வலது கையில் விளக்கேந்தி இடது கையில் மலரை மார்போடு அணைத்து நின்றாள் அந்த பெண். காதல் பேருணர்வில் அவளின் முகத்தருகே வியந்து நின்றான் ஆண். பெரும் எதிர்பார்ப்புடன் வந்து வார்ப்பு சிலையை பார்த்த மையூர் கிழாரின் முகம் சற்றே வாடியது. அழகாய் இருக்கிறது, ஆனால் புதுமை இல்லையே என்றார். காராளி சொன்னான், அவளின் கையில் இருக்கும் அகல் விளக்கேற்றி பாருங்கள், புதுமை துளங்கும். அந்த புதிய விளக்கில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினர். தீச்சுடர் எரியத் தொடங்கியது. எல்லோரும் கவனமாக பார்த்தனர். விளக்கின் ஒளி இருவரின் கன்னங்களிலும் பட்டு தெரிப்பதை கண்கள் உற்று பார்க்கையில் காராளி கூறினான், பின்புறம் நீளும் நிழலை பாருங்கள். பக்கவாட்டில் ஏந்தி நின்ற வலது கையில் தீபம் எரியத் தொடங்கியதும் இருவரின் நிழல்களும் ஒன்றின் மேல் ஒன்றாக படர்ந்து ஒற்றை நிழலாக நீண்டன. ஏந்தி நிற்கும் விளக்கின் உயரத்தையும் நிழல்கள் படரும் கோணத்தையும் அவ்வளவு துல்லியமாக வடிவமைத்திருந்தான் காராளி. அதை பார்த்த அனைவரும் மெய்மறந்து நின்றனர். காராளி சொன்னான், அந்தரங்க அவையில் காமன் விளக்கில் சுடர் ஏற்றியதும் அவர்கள் ஒளியின் வழியே நிழலுள் கரைவர். தனது நிழல் எது என பிரித்தெறிய முடியாத தவிப்பு இரவு முழுவதும் அவர்களை சூழும். காமம் ஒளியால் அல்ல, ஒளி ஏற்படுத்தியிருக்கும் இருளுக்குள் தான் மலரத் தொடங்கும்.
நீர்ம நிலையில் இருக்கும் எண்ணெய் நெருப்பாய் மாறி சுடர்வதைப் போலத்தான் தங்களுக்குள் இருக்கும் உயிர் பற்றி ஏறிய காதலுள் கரைவர். அனைவரும் வாயடைத்து போனார்கள். காராளி தொடர்ந்தான். நிழலை இன்னும் கூர்ந்து கவனியுங்கள். அதிர்ச்சியிலிருந்து மீளாதவர்கள் கண்கள் அகலத் திறந்தபடி உற்று பார்த்தனர். தீச்சுடர் அசையும் போதெல்லாம் நீண்டு கிடந்த நிழல்கள் அசைந்து நெளிந்தபடி இருந்தன. இறுக அனைத்து புரளும் உருவங்களை அவை நினைவுபடுத்தின. உருவ அசைவுகள் ஆளுக்கொன்றாக தோன்றத் தொடங்கின. கனவு ஒவ்வொருவர்களுக்குள்ளும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. எவரும் பேசிக் கொள்ளவில்லை. ஏறக்குற உரைநிலையை அடைந்தனர். காண்பவரின் கண்களுக்குள் கனவை நிகழ்த்துவதுதான் கலை. காராளி தான் முன்னர் சொன்ன சொற்களை மனதுக்குள் அசை போட்டபடி நின்று கொண்டிருந்தான். பேச்சற்று நின்றிருந்த மையூர்கிழார் நேரம் கழித்து சொன்னார். இந்த விளக்கு எனது வாக்கை காப்பாற்றியது. உனது வாக்கை அழித்துவிட்டது. அவர் சொல்வதன் பொருள் யாருக்கும் புரியவில்லை. என்ன தவறிழைத்தான் காராளி என மற்றவர்கள் சிந்திக்கலாயினர். மையூர்கிழார் சொன்னார். மிகச் சிறந்த பரிசு பொருளை கொண்டு செல்வேன் என எனது வாக்கை இந்த சிலை காப்பாற்றிவிட்டது. ஆனால் அனுபவம் இல்லாதவன் என்று உனது வாக்கை இது பொய்யாக்கிவிட்டது. அரங்கம் சிரிப்பால் நிரம்பியது. காராளி சற்றே தலைவணங்கி நின்றான். இந்த சிலையின் சிறப்பு வலது கையில் ஏந்தி நிற்கும் விளக்கன்று, இடது கையில் பிடித்திருக்கும் மலர்தான். ஆனால் அது யார் கண்ணுக்கும் படவில்லை. யாரும் அதை பொருட்படுத்தி பார்க்கவில்லை. பெரும்படைப்பை உருவாக்கும் கலைஞனுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். காராளிக்கும் அதுவே மிஞ்சியது. யாரேனும் ஒருவரின் கண் அந்த சிறப்பை கண்டறியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அகமகிழ்ந்து பாராட்டினார் மையூர்கிழார். மெருகேற்றும் பணியை விரைவில் முடியுங்கள் என்று உற்சாகமாக சொல்லிச் சென்றார். வேலைகள் முன்னிலும் வேகமாக நடந்தன. இந்த நிலையில்தான் மதுரையிலிருந்து செவியன் ஓலை கொண்டு வந்தான். கொற்றர்களை அழைத்து கொண்டு உடனே வர வேண்டும் என்று இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தன் மகன் இளமருதனை முன்னதாகவே அரண்மனைக்கு அனுப்ப முடிவு செய்தார் மையூர்கிழார். பேரரசர்களின் பார்வையிடும்படி வாழ்வின் போக்குகளை உருவாக்கி தருவதுதான் தந்தை மகனுக்கு ஆற்ற வேண்டிய பணி என அவர் கருதினார். மற்ற சிற்றரசர்களோடு ஒப்பிட்டால் செல்வ செழிப்பும் இணையற்ற வீரமும் கொண்ட தமக்கு மதுரையின் ஆட்சி பொறுப்பில் முக்கிய இடம் கொடுக்கப்படவில்லை என்பது அவருக்கு எப்பொழுதும் ஆதங்கம் உண்டு. அதற்கு காரணம் வெங்கல் நாட்டின் நிலவியல் அமைப்பு. பாண்டிய நாட்டின் வடமேற்கு எல்லையில் பச்சமலையின் அடிவாரத்தில் அவரது நாடு அமைந்துவிட்டது. ஆற்றின் கரையிலோ பெருவணிக பாதையிலோ கடற்கரையிலோ அவர் இருந்திருந்தால் பேரரசின் அருகில் இருக்கும் மனிதராக அவர் இருந்திருப்பார். போர்க்களத்தில் பாண்டிய பேரரசுக்காக எண்ணற்ற வெற்றிகளை பெற்று தந்தும் அவரது சிற்றரசர்களின் முதன்மையான எண்மரில் ஒருவராகவே இருக்கிறார். இந்நிலையில் அவர் மகன் காலத்திலாவது மாற வேண்டும் என நினைத்தார். ஆலாவின் துணை கொண்டு அவன் செய்யும் போர் நடவடிக்கைகள் யாரையும் கவரக்கூடியவை. இவையெல்லாம் அரண்மனையில் உள்ளவர்கள் பார்த்தாக வேண்டும். அதற்கு முதற்படி அரண்மனைக்குள் அறியப்படும் மனிதனாக இளமருதன் மாற வேண்டும் என்று விரும்பியிருந்தார். இளவரசரின் திருமண விழாவுக்கு மகன் இளமாறனையும் அழைத்து செல்வது என எண்ணத்தோடு இருந்த அவருக்கு கொற்றர்களை அழைத்து வரச் சொல்லி வந்துள்ள அவசர அழைப்பு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. 50 கொற்றர்களோடு இளமருதன் மறுநாள் புறப்படுவதாக ஏற்பாடாயிற்று. காராளி செய்து கொண்டிருக்கும் காமன் விளக்கின் பணிகள் முடிவடைய இன்னும் 1 வார காலமாகும். ஆனால் நாளை தனது மகன் வெறுங்கையோடு போனால் நன்றாக இருக்காது. ஏதாவது பரிசு பொருள் கொண்டு போக வேண்டுமே என எண்ணினார் மையூர்கிழார். தனித்துவம் இல்லாத பொருளை கொடுத்து விடுவதை மனம் ஏற்கவில்லை. சரி, விடியட்டும் பார்க்கலாம் என முடிவு செய்தார். மறுநாள் காலை மலையடிவாரத்தில் உள்ள தனது நிலத்தின் விளைச்சலை பார்க்க 3 உழவன் சென்றான். காட்டாற்றின் அக்கறையில் இருக்கிறது அவனது விளைநிலம். இரவு கடும் மழை பெய்திருந்தது. காட்டாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியிருக்க வேண்டும். இப்போது சற்றே குறைந்திருந்தது. ஆனாலும் ஆற்றை கடக்க முடியாது. கரையில் நின்று பார்த்து கொண்டிருந்தான். அடித்து வரப்பட்ட பெருமரத்தின் தூர்பகுதி கரையில் இருந்த பாறையின் இடுக்கில் செருகி நின்றது. அதை பார்த்து கொண்டிருந்த அவனின் கண்களுக்கு மரத்தின் மேல் ஈரத்தில் நடுங்கியபடி அமர்ந்திருந்த 2 சிறு உயிரினங்கள் தெரிந்தன. அருகில் சென்று உற்று பார்த்தவன் அவை என்ன உயிரினம் என புலப்படவில்லை. இதற்கு முன்பு இவற்றை போன்ற ஒன்றை பார்த்ததில்லை. அவை ஈரத்துக்கு நடுங்கியபடி இருந்தன. பார்க்கவே மிகவும் கவலையாக இருந்தது. அவை 2ம் குழந்தைகளைப் போல கண்களால் மிரண்டு பார்த்தது. நீரின் போக்கு அவற்றை பெரும் அச்சம் கொள்ள செய்தது. அவற்றால் சிறிதும் நகர முடியவில்லை. சற்றே நகர்ந்தாலும் நழுவி நீருக்குள் விழுந்துவிடும் ஆபத்து இருந்தது. உழவன் அருகில் சென்று அவற்றை காப்பாற்றலாம் என எண்ணினான். ஆனால் அருகில் சென்றால் கடித்து விடுமோ என அச்சம் வந்தது. அவை கொடிய நஞ்சாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? எனவே இறங்கி போய் பிடிக்க வேண்டாம். அவையாக கரைக்கும் அவை இருக்கும் கொப்புக்கும் இடையில் பாலம் அமைத்தான். ஆனால் அவையோ அச்சத்தில் நடுங்கியபடி சிறிதும் நகராமல் ஒண்டி போய் நின்றன. துணிந்து நீருக்குள் இறங்கி அவற்றின் அருகில் சென்றான். அவை 2ம் பயந்து பம்பின. அவற்றை பிடித்து கொண்டு கரைக்கு வந்தான். அவை ஒன்றும் செய்யாமல் அப்படியே இருந்தன. விசித்திர வடிவம் தாங்கிய விலங்கை அவன் நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்தான். மையூர்கிழாரிடம் கொண்டு போய் கொடுப்போம் என முடிவு செய்து மாளிகைக்கு வந்தான். அவரோ மகனை கொற்றர்களுடன்
மதுரைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தார். வாழ்த்து சொல்ல வந்த பாணர் கூட்டம் ஒன்று அங்கு காத்திருந்தது. மாளிகையின் உள்ளே வந்த அந்த உழவன், இந்த புதுமையான விலங்கை பாருங்கள் என்று சொல்லி அவற்றை வெளியே எடுக்க முயன்றான். அவை உழவனை விட்டு வெளியே வராமல் அவனது ஆடைக்குள் ஒடுங்கி பம்பின. அவன் இடுப்பை பிடித்து இழுத்து வெளியே விட்டான். வட்ட வடிவ கண்களால் மிரண்டு மிரண்டு விழித்தன. மையூர் கிழாரும் உடன் இருந்த அனைவரும் இந்த விலங்கை உற்று பார்த்து கொண்டிருந்தனர். யாரும் இதற்கு முன் இவற்றை பார்த்ததில்லை. இவை என்ன வகை விலங்கு என ஆளுக்கொரு விளக்கத்தை அளித்துக் கொண்டிருந்தனர். சற்று தள்ளி நின்ற பாணர் கூட்டத்தின் முதியோன் ஒருவன் எட்டி பார்த்தபடி சொன்னான், இது பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு சொல்லும் விலங்கு. பெரும் மழையில் அடித்து தரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. வாணனின் குரல் வியப்பை ஏற்படுத்தியது. அவற்றின் மீதான வியப்பு மேலும் அதிகமானது. அதுவரை தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த மையூர் கிழார் இப்போது அருகில் வந்து அவற்றை தொட்டு தூக்கினார். அவை அஞ்சி மிரண்டன. புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதை நினைவுபடுத்த அவரை தேடி வந்தான் இளமருதன். தந்தையின் கையில் புதுமையான விலங்குகள் இருப்பதை பார்த்த அவன், அவை என்ன விலங்கு என அவனுக்கும் புரியவில்லை. அவற்றின் தோற்றம் சற்றே அருவருப்பை ஏற்படுத்துவது போல இருந்தது. மையூர் கிழார் சொன்னார், மகனே, நீ எடுத்து செல்ல வேண்டிய பரிசு பொருட்கள் தாமாக வந்து சேர்ந்திருக்கின்றன. இவற்றையா அருவருப்பு கொண்ட இந்த விலங்குகளை எடுத்து செல்ல சொல்கிறீர்கள்? ஆம், பாண்டியவேந்தன் நிமித்தம் பார்ப்பதில் மிகுந்த நம்பிக்கையுள்ளவன். இளவரசனின் மணவிழாவின் போது பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு விலங்கு மதுரைக்கு வந்து சேர்வதை மிக நல்ல நிமித்தமாக நினைப்பான். எவராலும் கொடுக்க முடியாத பரிசு பொருளை இத்தனை மாதங்களாக தேடி கிடந்தோம் அல்லவா? இதோ உரிய நேரத்தில் தானாக வந்து சேர்ந்திருக்கின்றன. இவற்றை நீ கொண்டு செல். நான் மணவிழாவுக்கு காமன் விளக்கோடு வந்து சேர்கின்றேன். சுற்றி இருந்த அனைவரும் வாயடைத்து போனார்கள். மையூர் கிழாரின் குரலில் இருந்த உற்சாகம் இளமருதனை தொற்றியது. இரட்டை குதிரைகள் இழுத்துச் செல்லும் 5 பெருவண்டிகள் மதுரையிலிருந்து வந்திருக்கின்றன. அவற்றில் கொற்றர்கள் ஏறி அமர்ந்தனர். அவர்களுக்கு இடையில் சதுர வடிவ கூண்டுக்குள் மிரட்சி விலகாமல் அவை இருந்தன. ஆளாவை சுண்டியபடி மதுரை நோக்கி புறப்பட்டான் இளமருதன். வெங்கல் நாட்டு மன்னனின் வளாகம் முழுவதும் இதுவே பேச்சாக இருந்தது. வேந்தனை வியக்க வைக்கும் பரிசு பொருட்களோடு மகனும், இளவரசனை வியக்க வைக்கும் பரிசு பொருட்களோடு தந்தையும் மதுரைக்குள் நுழைய உள்ளனர். இது வெங்கல் நாட்டுக்கு நல்ல பலனை தரும் என கருதினர். மையூர் கிழாரை பார்த்து பாட வந்த பாணர்கள் பாடாமலேயே பெரும் பொருளை பரிசாக பெற்றனர். நீங்கள் சொன்ன செய்தி ஏற்படுத்தியதை விட பெருமகிழ்வை உங்கள் பாடல்களால் ஏற்படுத்திவிட முடியாது என கூறியபடி மையூர் கிழார் அள்ளி வழங்கினார். அவர்கள் அவை நீங்கி வெளியேறினர். முகத்தில் கவலையின் கோடு படர்ந்திருந்தது. அன்றைய பகல் முடியும் வெங்கல் நாட்டின் எல்லையை கடந்தனர். பேச்சற்ற நெடும்பகலாக அது இருந்தது. நீண்ட பொழுதுக்கு பிறகு இளம்பாணனை பார்த்து மூத்தபாணன் கேட்டான், பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு விலங்கு தரை வந்து சேர்ந்ததை பற்றி என்ன நினைக்கிறாய்? பாரி இனி தனது ஆற்றலை இழக்கத் தொடங்குவான். பதில் கேட்ட மூத்தபாணன் சற்றே அமைதியோடு நடந்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என கேட்ட இளம்பாணனின் கேள்வி முடியும் முன் மூத்தபாணன் சொன்னான், கொற்றவை கூத்தில் பாரிக்கு வேண்டியதை தேவவாக்கு விலங்கு எடுத்துக் கொடுக்கும். இப்பொழுது அது தரைப்பகுதிக்கு வந்துள்ளதும் அதை செய்யத்தான். இங்கு எதனை எடுத்துக் கொடுக்க போகிறது அது எனக்கு தெரியாது. ஆனால் பேரரசரை மகிழ்வூட்ட தேவவாக்கு விலங்கை கொடுத்து அனுப்புவது செயல். ஆசைக்கு தெய்வத்தின் குருதியை குடிக்க நினைக்கிறார்கள். சொல்லியபடி அமைதியாக வந்தான் மூத்தபாணன். சொல்ல ஏன் முடிக்காமல் இருக்கிறார் என மற்றவர்கள் சிந்தித்தபடி நடந்தனர். அவன் சொன்னான், மையூர் கிழாரின் இந்த முடிவு எல்லா முடிவுக்கும் காரணமாக போய். இதோட 21வது சாப்டர் ஓவர். ஏன்னா இதுக்கப்புறம் கதைகள் சூப்பரா போக ஆரம்பிக்கும். இப்போதான் அடுத்த இதாகுது எனக்கு தெரிஞ்சு. இப்படியே இதோட சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்டரோட இதை முடிச்சிடலாம். இந்த 7வது மட்டும் 2ஓட முடிச்சுக்கலாம். அடுத்த சாப்டர் வந்து நம்ம அடுத்ததுல இருந்து, ஏன்னா கதைகள் வந்து நான் அதோட பாதியில நிக்க ஆரம்பிச்சிடும் அதோட. சரி, ஓகே. இது வரைக்கும் இருந்ததை நான் சொல்லிடுறேன் என்ன நடந்துச்சுன்ட்டு. இதுல வந்து இது வரைக்கும் வந்து என்ன போயிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம கடைசியா கபிலர் வந்து பாரிக்கிட்ட பேசின அந்த இது முடிஞ்சுல்ல. இப்போ கபிலர் பாரிக்கிட்ட இல்ல, உதிரன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும் போது வேல்பாரி வந்து சத்தியம் பண்ணுவான்றதோட முடிச்சுட்டு இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து அப்படியே டோட்டலா வேற ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. தேவ வாக்கு விலங்குகள்னே தனியா ஒரு சாப்டர் போட்டு ஸ்டார்ட் பண்றாரு. இது ஆக்சுவலா எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இளமருதன் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவனோட குதிரை பேர் ஆளா. அவன் யாருன்னா, இளமருதன் ஆக்சுவலா யாருன்னா வந்து, அவனுக்கு வந்து குதிரைனா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அந்த குதிரையை ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து யாருன்னா, மையூர் கிழார் அப்படிங்கிற வெங்கல் நாட்டு அரசரோட பையன். வெங்கல் நாடு எதுனா ஒரு பாண்டிய நாட்டோட சிறுகுடிக்குள்ள, அதாவது சிறுகுடி மன்னன் தான் வந்து வெங்கல் நாட்டு மன்னன் வந்து. ஓகேவா? அவர் பேர் வந்து மையூர் கிழார். இவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மையூர் கிழார் வெங்கல் நாட்டு அரசர். அவரோட பையன் பேர் இளமருதன். அந்த இளமருதனோட குதிரை பேரு ஆலா. ஓகேவா?
இவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் என்னன்னா, அ பாண்டிய நாட்டோட இளவரசன். பாண்டிய நாட வந்து இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறது யாருன்னா, குலசேகர பாண்டியன். ஓகேவா? குலசேகர பாண்டியனோட பையன் பேரு வந்து பொதிய வெற்பன். இந்த கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு புரியலன்னா, இன்னொரு டைம் கூட அப்பப்ப இது வீடியோக்கு போடும்போது கூட திரும்ப போட்டு கேட்டுக்கங்க. ஏன்னா, அந்த கேரக்டர் எல்லாமே முக்கியமான கேரக்டர். ஓகேவா? அதாவது குலசேகர பாண்டியனோட பையன் பேரு பொதிய வெற்பன். குலசேகர பாண்டியன்னா, இப்ப வந்து பாண்டிய நாட்டு மன்னன். ஓகேவா? அந்த இப்ப வந்து இப்ப பொதிய வெற்பன் இருக்கான்ல, பொதிய வெற்பனுக்கு வந்து இப்ப ஒரு கல்யாணம் நடக்குது. இப்ப இந்த 3 அரசர்கள்லயும் இப்ப குலசேகர பாண்டியன்னா, சேர சோழ பாண்டியர்கள்ல வந்து பாண்டியர்கள் தான் இப்ப வந்து தலை தூக்கி நிக்கிறாங்க. ரொம்ப நல் அ இது வணிகத்துல வந்து செழிச்சு இருக்கிறாங்க. ஸோ வந்து, இப்போ இந்த மாரியான ஒரு அ ஒருத்தனுக்கு வந்து கல்யாணம் நடக்குதுன்னா, அது எவ்வளோ கிராண்டா நடக்கும். ஓகேவா? அது ஒரு திருவிழா மாரி நடக்கும்போது, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அ பல நாட்கள் வந்து அந்த கல்யாணம் நடக்கும், அப்புட்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்காகவே ஒரு பாண்டுரங்கம்னு சொல்லி ஒரு தனியா ஒரு மண்டபத்த கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து மணமக்களும் மணமகளும், மணமகனும் இருக்கிறதுக்காகவே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து வைக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம வெங்கல் நாட்டு மன்னர் இருக்கார்ல, யாரு மயூர் கிழார் வந்து ஒரு சிறுகுடி மன்னர் தான். ஒரு சின்ன மன்னரு. ஸோ வந்து அங்க வந்து உலகத்துல இருக்க எல்லா மன்னர்களும் வருவாங்க. எல்லா வகையான மன்னர் உலகத்துல இருந்து ஆக்சுவலா. ஏன்னா, யவனர்கள் கூட வணிகம் இருக்குது. யவனர்களோட வணிகம் இருக்கிறவரோட யவனர்கள் கூட வணிகம் வச்சிருக்க ஒரு வணிகரோட பொண்ண தான் வந்து இவர் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. யாரு புதிய வெற்பனுக்கு. ஸோ வந்து உலகத்துல இருக்க எல்லா வகையான மன்னர்களும் வருவாங்க. ஸோ எல்லா வகையான பரிசு பொருளும் பார்த்திருப்பாங்க. இவங்களுக்கு அது எப்படி என்ன மாரியான ஒரு விஷயத்த வந்து நம்மளால இது குடுக்க முடியும்? ஒரு பரிசு பொருள் நல்ல பரிசு பொருள குடுக்க முடியும். அப்டின்னு நெனைக்கும்போது, இத பத்தி வந்து வெங்கல் நாட்டு மன்னர் வந்து அவர் அவையில வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, காராளின்னு சொல்லி ஒரு அ ஒ ஒரு கலைஞன். அவன் வந்து சிற்பி இந்த மாரியான விஷயம். சிற்பி, ஓவியன் இந்த மாரி எது வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாரி இருக்கிறப்ப, அவன் வந்து ஒரு இது சொல்றான். "ஒரு காமன் விளக்கு தயார் பண்ணுவோம் நம்ம" அப்டின்னு சொல்றான். காமன் விளக்குனா என்னது? அது வந்து அ நெறைய விளக்குகள் இருக்கும்போது, காமத்தை தூண்டக்கூடிய அதாவது என்னன்னா, அது காமத்தை பிரதிபலிக்கணும். அதாவது காதல் தான் காமம். ஓகேவா? காமத்தை பிரதிபலிக்கக்கூடிய விளக்கா இருக்கணும். அப்டின்னு சொன்னோனே, அது என்ன மாரி இருக்குது அப்டிங்கிற மாரி பார்த்தா, அது என்ன மாரி பண்ணலாம் அப்டின்னு முடிவு எடுத்து, அவன் ஒரு சிம்பிளா ஒரு செல மாரி ஒண்ணு பண்றான். அது எப்படி இருக்குன்னா, அ ஒரு ஒரு ஆண் ஒரு ஆண் வந்து அ ஒரு பெண்ண வந்து ஒரு பெண்ணோட தோள்ல கை வச்சு அவள வந்து பார்க்குற மாரியும், அவள வந்து காதல் கொண்டு பார்க்குற மாரியும், அந்த பெண் வந்து ஒரு கையில வந்து அவளோட ஒரு கையில வந்து ஒரு பூவும், இன்னொரு கையில வந்து அகல் விளக்கையும் கையில ஏந்தி நிக்கிற மாரி. ஒரு விளக்கையும் ஏந்தி நிக்கிற மாரி இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து அந்த ஆக்சுவல் ஒரு ஓவியம். இந்த ஓவியத்துபடியே ஒரு சிலைய வந்து உருவாக்கணும்னு சொல்லி சிலைய உருவாக்கி, அந்த சிலைய வந்து சரி ஓகே இந்த சிலைய நார்மலா பார்க்கும்போது எதுவும் பெருசா தெரியலையே! இது இது அவ்வளோ நல்லாலாம் இல்லையே! இந்த மாரி இது வந்து இது ஒரு சிறப்பு பெருசா எதுவுமே இல்லையே! என்ன அப்புட்ன்னு சொல்லி கேட்டா, இது வந்து பத்த வச்ச அதாவது என்னன்னா, அந்த விளக்க வந்து ஏத்துனா தான் அதோட சிறப்பு தெரியும் அப்புட்ன்னு சொல்றான். விளக்க பத்த வச்சு பார்க்குறாங்க. விளக்க பத்த வச்சு பார்க்கும்போது, அது பின்னாடி வந்து அழகா அதோட அந்த விளக்குக்கு பின்னாடி அவங்களோட உருவம் வந்து அதாவது இந்த சிலையில இருக்க உருவம் இருக்குல்ல, அவங்க வந்து அது வந்து நீளமா நீண்டு போய் ஒரு நிழலா வந்து படியுது அதுல. அது வந்து ரொம்ப மெஷர்மென்ட்ஸ்லாம் பக்காவா இருந்து, அந்த நிழல் வந்து ரொம்ப அழகா வந்து படிஞ்சிருக்குது. இத பார்த்தே மய்யர் கிழார் வந்து ரொம்ப இதா இருக்கிறாரு. "இன்னும் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, அந்த இது ஆடம்போது, அ அந்த நெருப்பு வந்து லைட்டா காத்துல ஆடும்ல. இப்ப வந்து அந்த ஏத்தி வச்சிருக்க அந்த சுடர் வந்து ஆடும்ல. அந்த சுடர் ஆடம்போதெல்லாம், அந்த நிழல் வந்து கட்டி புரள்ற மாரி, அவங்க வந்து காமம் கொள்ற மாரி வந்து அந்த இதுல தெரியுது. அந்த நிழல்ல வந்து தெரியுது. அவ்வளோ அழகா வந்து அத வந்து வடிவமைச்சிருக்கிறான். இத பார்த்தோனேயும் வந்து மய்யூர் கிழாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். சூப்பரு! ஆ இது நம்ம வந்து இத கொண்டு போய் குடுத்தா பாண்டரங்கத்திலேயே வச்சிரலாம். அந்த மாரியான ஒரு சந்தோஷம் வருது. அந்த டைம்ல வந்து ஒரு ஓலையும் வருது. என்னன்னா, பாண்டிய நாட்டுக்கு வந்து இப்போ கொற்றர்கள் தேவை அதாவது என்னன்னா, இது வந்து கொத்தனார்கள் இந்த மாரியான கலை வேலைப்பாடு பண்றவங்க இந்த பாண்டரங்கத்த கட்டுற வேலை நடந்துட்டு இருக்கனால, அவங்க தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஆ ஒரு நியூஸ் வந்து வருது. ஓலை வந்து. வந்தவுனே நம்மாளு என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு குரூப் ஆஃப் கொற்றர்கள வந்து அனுப்புறாரு. அப்ப அனுப்பும்போது சரி ரைட் இப்போது கூடயே என்னன்னா, தன்னோட பையன் இளமருதனையும் கூட வந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. இங்கருந்து அனுப்பி வைக்கிற மாரி. ஓகேவா? லேசர் ப்ரொஜெக்ஷன்னு போட்டிருக்காரு. லிட்டரலா லேசர் ப்ரொஜெக்ஷன் மாரி தாங்க ஐயா. அ இப்ப இங்கருந்து வந்து கொத்தனார வந்து அனுப்பிச்சு வைக்கணும்னா,
ஓகேவா? இங்கிருந்து கொத்தனார் அனுப்பிச்சு வைக்கணும். கூட ஒரு ஆள் அனுப்பணும்னு தன்னோட பையன் இளமருதன வந்து அனுப்பிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அந்த இளமருதன அனுப்பிச்சு வைக்கிறதுல வந்து ஒரு சிக்கல் என்னவா இருக்குன்னா, இப்ப கையில வந்து எதுவுமே குடுக்காம வெறுங்கையோட அனுப்ப முடியாதே அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, ஏதாவது ஒரு ஒரு பரிசு பொருள குடுக்கணும். இந்த இந்த காமன் விளக்கு வந்து கல்யாணத்துக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி அனுப்புறப்ப ஏதோ ஒண்ணு கையில குடுத்துடணும்ல. சோ என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, சரி ரைட் அதுக்கான வழி அதுவே வரும்ன்னு சொல்லி நம்மால அடுத்த நாள் எந்திச்சு எல்லாத்தையும் வெளிய எல்லாத்தையும் அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கும்போது, ஒரு உழவன் ஒருத்தன். ஓகேவா? அவன் வந்து இதுல இன்னொரு இன்னொரு விஷயத்தையும் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இந்த வெங்கல் நாடு எங்க இருக்குன்னா, பறம்பு மலையோட எல்லையில இருக்குது. வேட்டுவன் பாறைக்கு அப்படியே எல்லையில வந்து இது கீழ இருக்குது. ஓகேவா? இது வந்து பறம்பு மலை மேல இல்ல. பறம்பு மலைய கீழ ஒட்டி இருக்குது. ஸோ, இவங்களுக்கு பறம்பு மலைக்கும் சில சம்மந்தங்கள் இருக்கலாம். இப்படிதான் வந்து அத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்க மேலருந்து வந்த ஒரு காட்டாற்று வெள்ளத்துல 2 2 உயிரினங்கள் வந்து மரத்து மேல ஏறி நின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. அத உழவன் வந்து பார்க்குறான். என்னது இது? ஒரு மாரி கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு இருக்கு. என்னது இது? அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அத தூக்கிட்டு போயி அவங்க அரசர் மயூர் கிளார்ட்டயே வந்து குடுக்குறான். இது என்னன்னு தெரியல அப்படின்றப்ப, அங்க வந்த ஒரு பாணர் கூட்டம் என்னன்னா, ஏன்னா அவங்க மேல போயிருக்கிறாங்கல்ல. பரம்பு நாட்டு மேல ஏறி இருக்கிறாங்க. அவங்க அங்க இருந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு தெரியும்ல. அவங்க வந்து இது வந்து தேவவாக்கு விலங்கு. இது வந்து பரம்பு நாட்டுல வந்து குறின்றத விட அந்த கொற்றவை கூத்து நடக்கிறதுக்கான மெயினான ஒரு தேவவாக்கு விலங்கு. அவங்க தெய்வமா இத மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோனேவும், நம்ம மயூர் கிழாருக்கு ஒரு சந்தோஷமாயி போச்சு. சூப்பரு! இவன் குலசேகர பாண்டியனுக்கு வந்து அதாவது பாண்டிய நாட்டு மன்னனுக்கு வந்து ஒரு இது இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, ஜோசியத்து மேலயும், இல்ல இந்த மாரி நல்ல நிமித்தம் மேல வந்து அவனுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு எப்பயுமே இருக்கிறனால, இப்படி ஒரு தேவ வாக்கு விலங்கு பரம்பு நாட்டுல இருந்து வருது. இத கொண்டு போய் குடுத்தா அவன் சந்தோஷப்படுவான் அப்படின்னு நெனச்சு, "இத நீ ஏத்திக்கிட்டு போ மவனே" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். இதுதான் வந்து ஆக்சுவலா நடந்திருக்குது. இப்படி அனுப்பி வைக்கும்போது, இதுக்கு அடுத்து வந்து இவன் என்ன பண்றான், மயூர் கிழார வந்து பாணர்கள பாணர்கள் கிட்ட வந்து அவங்க பாட்டு பாடுறதுக்காக வந்து அதுக்கடுத்து பரிசு வாங்கிட்டு போக வந்தவங்க. அவங்களுக்கு சும்மாவே பரிச குடுத்துட்டு, இந்த தேவ வாக்கு ஏற்படுத்தின உற்சாகத்தோட நீங்க பாடுற பாட்டு வந்து எங்களுக்கு வந்து உற்சாகத்த ஏற்படுத்த போறது கிடையாது. ஸோ அ ஸோ வந்து நீங்க வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். இது குடுத்து நெறைய பரிசு பொருள் குடுத்து அனுப்பிச்சு வைக்கிறான். அவங்க சோகத்தோடயே வெளியேறி போறாங்க. அப்போ வந்து அங்க இருந்த இளையபாணன் வந்து அ அம் ம் இளையபாணன் வந்து கேட்கறான். இந்த மாரி அ ஒரு அது என்ன நம்ம தேவவாக்கு விலங்கு பரம்பு நாட்டுலருந்து கீழ இறங்கி வந்திருக்கு. இது இது என்னவாக போகுது? அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது, அ அந்த இளையபாணனே என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்றான், இது வந்து பிரச்சனை வந்து இதோட வந்து பாரி வந்து அவனோட ஆற்றல் இழக்க போறான் அப்படின்னு சொல்லி இளையபாணனே சொல்றான். அதுக்கு வந்து மூத்த பாணன் எந்த ஒரு பதிலும் சொல்லாம போய்க்கிட்டு இருக்கிறப்ப, மூத்த பாணன்ட்ட வந்து அவன் இன்னொரு டைம் கேட்கறான். அப்ப மூத்த பாணன் என்ன சொல்றான், அவன் வந்து ஆற்றல் இழக்க போல அவன் ஆற்றல் இழக்க போகல. ஏன்னா கொற்றவை கூத்துல வந்து அவனுக்கு என்ன வேணுங்கிறத அந்த பழங்கள எடுத்து கொடுக்கு ப எடுத்து எடுத்து குடுக்குறது தேவவாக்கு விலங்கு தான். ம். இப்போ அது கொற்றவை கூத்துல இப்போ வந்து அது கொற்றவை நிலமான இதுல இருந்து பரம்புல இருந்து இறங்கி வந்திருக்கு. இப்ப அவனுக்கு வேணுங்கிறத அது எடுத்து குடுக்கும். அது என்ன எடுத்து குடுக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அது என்ன எடுத்து குடுக்க போகுதுன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா, இந்த இவங்க எடுத்து கொண்டு போய் குடுக்க போறது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்ற மாரி சொல்லி, இந்த தேவவாக்கு விலங்குகளால ஒரு புதிய ஒரு சாப்டர் ஓப்பன் ஆக போறதுன்றத சொல்லி முடிக்கிறாங்க. இந்த இந்த சாப்டர்ல. அதான் 21வது சாப்டரோட கத. இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? அப்போ இதுக்கப்புறம் தான் புக் 2ஆ பிரியுது அப்படின்றீங்களா? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே புக் 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஆனா இது வந்து ஒரு புது லோரே ஓப்பன் பண்ணி விடுது. இவ்வளவு நேரம் நம்ம பரம்பு சுத்தி இருக்கிற விஷயத்த மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். கரெக்ட்டா? ம், பரம்பு அப்படியே சம்மந்தப்பட்டு இப்ப வந்து அப்படியே ம். டோட்டலா ஒரு டிஃபரண்டான ஒரு கேரக்டர் வந்து உள்ள வர ஆரம்பிக்குது. இளமருதன், வெங்கல் நாடு இப்பதான் வந்து வேற ஒரு கேரக்டரே கிரியேட் ஆகி வருது பார்த்தீங்களா? அவங்களோட கதைகளே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இதுல ஒரு பெரிய இது மாற்றம் ஏற்பட போகுது இந்த கதையில. ம். அது வந்து அது இந்த தேவவாக்க விலங்குகளால் நடக்கப் போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லி இந்த கதைய வந்து இந்த சாப்டர வந்து இதுல ஓவர் பண்றாங்க. இதோட வந்து நான் இந்த சாப்டர முடிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா அடுத்ததுலருந்து ஒரு புது அப்படியே ஸ்டோரி புதுசா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குமா, இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோவோட இந்த ஸ்டோரிய வந்து இது பண்ணிட்டு போறோம். இதுக்கப்புறம் அப்படியே கன்டின்யூ ஆகும். அ இதுக்கடுத்து பாரிக்கும், இவங்களுக்கு என்ன எப்படி இதாகுது, எல்லாமே இதுக்கடுத்து தான் வர ஆரம்பிக்கும். போக போக நம்ம அத எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுவரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. YouTubeல நம்ம வச்சு இது YouTubeல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Spotifyல வந்து நம்மள ஃபாலோ பண்ணிருங்க. Spotifyல பாட்காஸ்ட் போடுறோம். அங்க Spotifyல வந்து ஃபாலோ பண்ணிருங்க. இன்னைக்கு ஓவரா ஒளர்றேன். தூக்கம் வருதுன்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து வேள்பாரி படிக்காதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சீமோட அபர். நன்றி, வணக்கம். போச்சு. ப பாய்.